Shri Gurubhyo Namaha Harihi Om. Ashmannurjam parvate shishriyanam bhate parjanye varunasya sushme adhyavoshadebhyo vanaspatibhyo disambhritantan naishamorjam dattavartasya gumrarana ashmagaste kshudamante sukrchati yan vishmaha samudrasya tvavakayadne parivyayamasi pavako asmabhyagam shivo bhava yatraitena yajnena yajante phalinyānavoshadhayah pacyantamityāha phalinyāha vai tatraushadhayah pacyante yatraitena yajnena yajante yogakshemānah kalpatamityaha kalpate havai tatra prajābhyo yogakshemah yatraitena yajnena yajante. Harihi Om. रत्नगर्भगणपतिं समाश्रयामि सन्ततं रत्नगर्भगणपतिं समाश्रयामि सन्ततं प्रत्नवचन गीयमान निजचरित्रवैभवं रत्नगर्भगणपतिं समाश्रयामि सन्ततं प्रत्नवचन गीयमान निजचरित्रवैभवं रत्नगर्भगणपतिं समाश्रयामि सन्ततम्. Sringeri Jagadguru Shri Narasimha Bharati Mahaswamigal இயற்றிய பாடல். சுவாமிஜி அவர்களின் ஜெயந்தி மகோத்சவத்தில் அடுத்து பாராயணங்கள். இப்பொழுது குரு ஸ்தோத்திரம், தோட்டகாஷ்டகம், பகவத்கீதையின் 17வது அத்தியாயம், திருக்குறளில் 2 அதிகாரங்கள் எல்லாம் பாராயணம் பண்ண போறோம். ஸ்கிரீன்ல வரும், நம்ம எல்லாரும் சேர்ந்தே பாராயணம் பண்ணலாம். வழி நடத்துபவர் ஸ்ரீமதி காயத்ரி அவர்கள். அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. த்வமேவ மாதா ச பிதா த்வமேவ பந்துஷ்ச சகா த்வமேவ த்வமேவ வித்யா த்ரவிணம் த்வமேவ சர்வம் மம தேவ தேவ த்வமேவ சர்வம் மம தேவ தேவ. தோட்டகாஷ்டகம். விதிதாகில சாஸ்திர சுதா ஜலதே மஹிதோபனிஷத்கதிதார்த்தநிதே ஹ்ருதயே கலயே விமலம் சரணம் பவசங்கர தேசிகமே சரணம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. அத சப்ததசோऽध्यायः श्रद्धात्रय विभाग योगः. अर्जुन उवाच ये शास्त्र विधिमुत्सृज्य यजन्ते श्रद्धयान्विताः तेषां निष्ठा तु का कृष्ण सत्त्वमाहो रजस्तमः. श्रीभगवानुवाच त्रिविधा भवति श्रद्धा देहिनां सा स्वभावजा सात्विकी राजसी चैव तामसी चेति तां शृणु. திருக்குறள் கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனாலாய பயனின் கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின். நீத்தார் பெருமை. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை
விழுப்பத்து வேண்டும் பனுவல் துணிவு துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. நீத்தார் பெருமை என்ற அதிகாரம் பிரத்யேகமாக துறவிகளுடைய பெருமையை கூறக்கூடிய அதிகாரம். அதனால அதை இன்னைக்கு பாராயணம் பண்ணியிருக்கோம். இப்பொழுது அடுத்து தொடர்வது பூஜ்ய ஸ்ரீ சுவாமிஜி அவர்களின் பாதுகைகளுக்கு பூஜை. ஸ்ரீ குரு பாதுகா பூஜை ஸ்ரீ வரப்பிரசாத கணபாடிகள் அவர்கள் வழிநடத்துவார்கள். ஓம் நமஸ்தே ருத்ரமன்யவ உதோ தைஷவே நமஹ. நமஸ்தே அஸ்து தன்வனே பாஹுப்யாம் உததே நமஹ. ஓம் ஹ்ரீம் நம சிவாய. ஓம் சஹஸ்ரசீர்ஷா புருஷः சஹஸ்ராட்சः சஹஸ்ரபாத் சபோமிம் விஸ்வதோ விருத்வா அத்யதிஷ்டதசாங்குலம். ध्यायामि आवाहयामि. ध्यानं वेदवेदान्तशास्त्रज्ञं धर्मरक्षणनायकं चिद्भवानन्दशिष्यं तं पदं षण्मार्गदर्शिनम् अपारकरुणापात्रं वेदपुरीनिवासिनम् आत्मविद्यागुरुं वन्दे ओंकारानन्दसद्गुरुम्. ॐ ॐ अकारोकारमकारनाथाङ्कितनाम्ने नमः. ओम अग्नि विश्वविद्यालय संस्थापकाय नमः. ओम अग्रगण्याय नमः. ओम श्री 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 ओंकारानंद ब्रह्मेन्द्र सरस्वत्यवतूत महास्वामिने नमो नमः. अहं वृक्षस्य रेरिव कीर्तिः पृष्ठङ्गिरेरिव ऊर्ध्वपवित्रो वाजिनीव स्वमृतमस्मि द्रविणगुं सवर्चसं सुमेधा अमृतोक्षितः इति त्रिशङ्कोर्वेदानुवचनम्. वृक्षस्य रेरिव कीर्तिः पृष्ठङ्गिरेरिव ऊर्ध्वपवित्रो वाजिनीव स्वमृतमस्मि द्रविणगुं सवर्चसं சுமேதா அமிர்தோக்ஷிதா இது த்ரிசங்கோர் வேதானுவச்சனம். 6 வாக்கியம் இருக்கு. இதி த்ரிசங்கோஹோ வேத அனுவச்சனம். த்ரிசங்கூன் மகரிஷியினுடைய ஞான வச்சனம்னு அர்த்தம். அவருடைய ஞானத்தினால சொன்னது. அவருடைய ஞானத்தை இந்த வார்த்தை இந்த சொற்களால் அவர் வெளிப்படுத்தியிருக்கார். அவர் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்ம ஏகத்துவ ஞானத்தை இந்த சொற்களால் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே த்ரிசங்குனா இந்த த்ரிசங்குவா அந்த த்ரிசங்குவாலாம் தெரியாது. த்ரிசங்கு இவன் ராஜா. இங்கே சொல்கிறது த்ரிசங்குங்கிற ரிஷி. த்ரிசங்கோஹோ த்ரிசங்கு ரிஷியினுடைய ஞான வச்சனம், அவருடைய பிரம்ம ஞானத்தினுடைய வச்சனம் சொற்கள் இது. இதை திரும்ப திரும்ப ஜபிச்சா வேதம் ஓதுறத்துக்கான சக்தி வரலாம். அப்படி வராட்டா கூட பிரம்ம வித்தியை புரிஞ்சுக்கிற சக்தி வரும், ஞானம் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும். அகம் விரக்ஷஸ்ய ரேரிவா. விரக்ஷஸ்ய அகம்னா நான், விரக்ஷஸ்யன்னு சொன்னால் சம்சார விரக்ஷஸ்யன்னு அர்த்தம். விரக்ஷங்கிற பதத்துக்கே அர்த்தம் வெட்டத்தகுந்தன்னு அர்த்தம். விருஷ்சனாத் விரக்ஷா, வெட்டுவதற்குரியதாக இருப்பது எதுவோ அது விரக்ஷம்னு பேர். விரக்ஷஸ்யன சம்சார விரக்ஷஸ்ய. ரேரிவா, ரேரிவான்னு சொன்னால் 2 அர்த்தம் இருக்குது. இந்த சம்சார விரக்ஷத்தை நடத்துகிறவனாக இருக்கேன். ரேரிவா அப்படின்னு சொன்னால் பிரேரயிதா அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்புறம் இந்த சம்சார விரக்ஷத்தை வைராக்கியத்தினால வெற்றவன் அர்த்தம். இந்த வாழ்க்கையை நடத்துகிறவனும் நானே, இந்த வாழ்க்கையில் பற்றை நீக்குபவனும் நானே.
பற்று வைத்து செயல் புரிபவனும் நானே, பற்றை நீக்குபவனும் நானே, அப்படி சொல்லலாம். ஆனால் ஆதிசங்கரர் என்ன சொல்கிறார், இந்த அந்தர்யாமி ஆத்மனா மயாத்யக்ஷேண பிரகிருதி சூயதே சச்சராச்சரம் ஹேதுநானேன கௌந்தேய ஜகத் விபரிவர்த்ததே. நான் உண்மையிலே அகம் பிரம்மாஸ்மி, பிரம்மனாயிருக்கிற நான் இந்த ஜீவனுடைய சரீரம் மனசு எல்லாவற்றுக்கும் பிளஸ் பண்ணி கொண்டிருக்கேன். புரியுறதா? 9வது அத்தியாயம் பகவத்கீதையில் 10வது ஸ்லோகம். பூஜ்ய ஸ்ரீ சாட்சாத் கிருத்தானந்த சுவாமிஜி அவர்களுக்கு மாலை அணிவித்து கௌரவம் செய்து குரு சமர்ப்பணம் செய்வதற்கு ஸ்ரீ சந்திரசேகர்ஜி அவர்களை அழைக்கிறோம். யூவி ஃபவுண்டேஷனின் மேனேஜிங் ட்ரஸ்டி ஸ்ரீ சந்திரசேகர்ஜி அவர்கள். सद्गुरुनाथ महाराज की. ஸ்ரீ ஸ்கந்தகுரு வித்யாலயம் என்ற அற்புதமான ஒரு சிவாகம பாடசாலை இருக்கிறது. அதில் தான் அவர் படித்தார். அதில் தான் இப்போது ஆச்சாரியராக இருக்கிறார். ரொம்ப முக்கியமா ஓங்காரானந்த சுவாமிஜியோடைய பேரன்புக்கு பாத்திரமானவர். சுவாமிஜி கலந்து கொள்ற எந்த கும்பாபிஷேகம் வருஷாபிஷேகம் எதுல பார்த்தாலும் சுவாமிஜி இவரோட பேசிட்டு இருப்பார். ஆகம விஷயங்களை பரிமாறிக்கொள்வதில் அவ்வளவு ஆர்வம். அப்படிப்பட்ட சிவாச்சாரியார் இங்கு வருகை புரிந்திருக்கிறார். ஸ்ரீ கார்த்திகேய சிவாச்சாரியார் அவர்களிடம் ஓங்காரானந்த சுவாமிஜி மகா சமாதி அடைந்த பிறகு சுவாமிஜியை பத்தி கொஞ்சம் ஸ்லோகம் எழுதி தரணும்னு நாங்க கேட்டுட்டோம். நீங்க கடமுடான பண்டிதர்கள் மட்டும் படிக்கிற மாதிரி எழுதக்கூடாது, எங்களை மாதிரி பக்தர்கள்லாம் படிக்கிற மாதிரி எளிமையா ஸ்லோகம் எழுதி தரணும்னு கேட்டோம். ஸ்ரீ ஓங்காரானந்த தசகம் அப்படின்னு 10 ஸ்லோகங்கள் எழுதி கொடுத்தார். அப்படிப்பட்ட அற்புதமான ஸ்ரீ கார்த்திகேய சிவாச்சாரியார் அவர்கள் குரு ஸ்மரணம் என்ற தலைப்பில் இப்பொழுது உரையாற்றப் போகிறார். அவருக்கு கௌரவம் செய்வதற்கு ஸ்ரீ டி.எச். ஐயர் மாமா அவர்களை அழைக்கிறோம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. பூஜ்யஸ்ரீ சுவாமிஜி அவர்களை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை, எல்லோருமாக சேர்ந்து இருந்து சிந்திக்கக்கூடிய வாய்ப்பை நாம் டெய்லி சிந்தனை பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்மளை மறக்கவே முடியாது. எல்லோரும் சேர்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நல்கி இருக்கின்ற பெரியோர்கள், பரசுராம்ஜி உள்ளிட்ட பெரியோர்கள் அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சுவாமிஜி என் மேலே ஏற்படுத்தின தாக்கம் எனக்கு ஒரு பெருமிதம்னு இப்போ சுவாமிஜி ஒரு வார்த்தை சொன்னார். எனக்கு அந்த பெருமிதம் ரொம்ப உண்டு. கூடவே இருந்து நிறையா காலம் இருந்தவா அனுபவிச்சதை விட அவருக்கு இருந்து சாஸ்திர அத்தியனம் பண்ணினவாளை விட அடியனுக்கு அவர் மூலமாக கிடைச்சிருக்கக்கூடிய சௌபாகியம்ங்கிறது எண்ணில் அதாவது அவர் ஒரு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே அடக்க முடியாத அளவுக்கு இருக்குது. முதல்ல எனக்கு சுவாமிஜியை தனியாக தெரியும், அப்புறம் பூஜ்ய சுவாமிஜியை தனியாக தெரியும், அப்புறம் பரமார்த்தானந்தஜி தனியாக தெரியும். ஆனால் அது குரு பரம்பரைங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சுது எனக்கு.
அந்த மொத்த பரம்பரையோட அருளும் பரிபூர்ணமாக எனக்கு இருக்கிறதுனால தான் நான் எனக்கு இங்கே நிற்கிறேன்னு நான் நினைக்கிறேன். இல்லாட்டா எனக்கு இங்கே இருக்கிறதுக்கான வேற ஒன்றும் பெரிய தகுதிங்கிறது எதுவுமே கிடையாது. அருளை கொட்டி கொடுத்திருக்கிறார்கள். அதை கிரகிச்சுக்கக்கூடிய பாத்திரமா பகவான் என்னை வச்சிருக்கார். அதுதான், அவ்வளோதான் காரணம். அதனால தான் சுவாமிஜியை நினைக்கும் போதெல்லாம் நமக்கு ஒரு மனசுல எமோஷனலா இல்லாம இருக்க முடியல. ஆயிரத்தி 1994 நமக்கு, அதாவது சின்ன வயசுலயே நமக்கு வரக்கூடிய கஷ்டத்தை எப்படி போக்குறா நிறைய இடத்துல நான் அனுபவிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்டு, நான் சின்ன பையன் 12 வயசு பாடசாலையில் படிச்சுட்டு இருக்கேன். அப்போ மல்லாங்கிணறுன்னு ஒரு ஊர் விருதுநகர் கிட்ட, அந்த ஊருக்கு சுவாமிஜி வந்திருக்கார். எங்கள் வாத்தியார் அண்ணா அங்கே ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார். சின்ன பசங்க, அப்போ தான் எங்களுக்கு லலிதா திரிஷதி பாடம் ஆயிருந்தது. அப்போ நாங்கள் அங்கே சொல்கிறச்சே ஏதோ வரியை மிஸ் பண்ணிட்டோம், குழம்பி போயிட்டோம். அப்படியே ஒரு பக்கம் உடம்புலாம் நடுங்கிறது. சுவாமிஜி போய் வாத்தியார் நாட்டை சொல்லிட்டு வாரோ, அவர் நம்மளை அடிச்சிருவாரோன்னு ரொம்ப பயம் வந்துடுது. அதனால வேகமாக சுவாமிஜி அண்ணா கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நான் போய் இந்த மாதிரி நாங்கள் போயிருந்தோம், சுவாமிஜி வந்திருந்தாங்க, திருஷதி சொன்னோம், தப்பாக எடுத்துன்னா. அப்படியா, சரி அப்படின்னு விட்டார் அண்ணா. ஏதோ எங்களோட நல்ல நேரம். ஆனால் சுவாமிஜி பேசியிருக்கார் அண்ணாட்ட, அந்த பசங்க ரொம்ப நன்னா சொன்னான். இப்போ நமக்கு, அதாவது ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா தாப்பங்களையும் சிஷ்யஹிரு தாபஹாரிணேன மகானந்த நாமாவளி வந்தது இல்லையா, அப்படி ஒரு சின்ன சின்ன இடங்கள்ல இருந்து அந்த தாபத்தை நீக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் கேப். நான் பாடசாலை முடிச்சு சிங்கப்பூருக்கு போயிட்டேன். சிங்கப்பூருக்கு போயின உடனே அங்கே சுப்பிரமணியம்னு ஒரு சாமிஜியோட ரொம்ப அத்தியந்த சக்கியமுடையவர். அவர் தான் எங்கள் எல்லாத்துக்கும் சாமிஜி அழைச்சின்னு போவார். அவர் சுவாமிஜி நம்ம கோயிலுக்கு வராங்கன்னு சொன்னோன்னா பூர்ண கும்பம் கொடுக்கணும்னு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம். எனக்கு இந்த சுவாமிஜி தான் வராருன்னு தெரியல. சுவாமிஜியினுடைய முகம் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. உள்ள நுழைகிறார், பூர்ணகும்பம் கொடுத்த உடனே, நீ திருப்பரங்குன்றம் கார்த்திக் தானேன்னார். அப்பப்பப்பப்பப்பப்பா, ஆத்தாடி, எப்படி அதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியல. நிறைய அனுபவங்கள் நிறைய இருக்கு. 15 நிமிஷத்துக்குள்ள பேசணும்னு சொல்லியிருக்காரு. எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு. நாங்கள் பாடசாலைகளில் பெரும்பாலுமே அது வேதமாக இருந்தாலும் ஆகமமாக இருந்தாலும் கூட விதி நிஷேதங்கள் தான் நாம் அத்தியனம் பண்ணுறோம். பாடசாலையில் ஜீவன லட்சியம் என்ன, புருஷார்த்தம் என்னங்கிற விஷயங்களை பற்றிலாம் நாம் சிந்திக்கிறது, எங்களுக்கு பாடசாலைகளில் சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அந்த மாதிரியான சிஸ்டத்தை தாண்டி இப்போ அந்த அத்தியன பரம்பரை வந்துடுது. ஒரு காலத்தில் சாங்க வேதாத்தியனம், அங்கேயே வேதாந்த அத்தியனங்கள்லாம் பண்ணக்கூடிய நிலைமை இருந்தாலும் கூட வயசும் சின்ன வயசு, சிஸ்டமும் அப்படி சிஸ்டம் இல்லை. அப்போ நான் சின்ன வயசுலேயே நான் வெளிநாட்டுக்கு போயிட்டேன். வெளிநாட்டுக்கு போன உடனே பிற மதங்களுடைய தாக்கம் எனக்குள்ளே ஏற்படுத்தின தாக்கம் பெருசு. அப்போ நம்ம சம்பிரதாயத்தின் மேலே ஒரு திருடமான பிடிப்பு இல்லை. எனக்கு பிடிப்பு இல்லைன்னா பதில் சொல்ல முடியாமல் நாம் திண்டாடுறமேனு மனசுக்குள்ள பெரிய தாபம். நம்ம சம்பிரதாயத்தின் மேல ஸ்ரத்தா பக்தி உடையவர்களுக்கு பிற மதஸ்தர்கள் நமக்கு மேல நடத்தக்கூடிய தாக்குதல்கள், சொற்தாக்குதல்கள், அதுக்கு பதில் சொல்ல முடியாத போது மனசு தவிக்கும். நீங்க நிறைய பேர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். நான் ரொம்ப சின்ன வயசுல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அந்த நேரத்தில் அருமருந்து போல இந்த பரம்பரையுடைய ஆச்சாரியர் தயானந்த சுவாமிஜியுடைய ஹிந்துயிசம் வாட் இட் மீன்ஸ் அண்ட் வாட் இட் டஸ்ன்ட் 100 தடவை கேட்டிருப்பேன். நான் 100 தடவை எனக்கு உள்ளுக்குள்ள இருந்த அந்த எல்லா விதமான சந்தேகங்களையும் தொடச்சு ஒரே 1 மணி நேரம் தான். நீங்க ரொம்பலாம் கிடையாது, 1 மணி நேரத்தில் நமக்கு இருக்கிற அந்த சந்தேகங்கள்லாம் சுக்கு நூறா பொடி பண்ணி இந்த பெருமிதத்தை, நான் இந்த சம்பிரதாயத்தை சார்ந்தவங்கிற ஒரு பெருமிதத்தை எனக்கு அது அந்த சுவாமிகிட்ட ஒரே ஒரு டாக் தான், வேற ஜாஸ்தி ஒன்றுமே இல்லை. அப்படி அவருடைய அனுகிரகம். அப்போ ஹிந்து சென்டர்னு அங்கே ஒன்று உண்டு. அங்கே ரெகுலராக நான் போய் ஸ்லோகா சாண்டிங் சொல்லிக் கொடுக்குறது உண்டு.
அப்போ அங்கே போய் பார்த்தா நிறைய புக்ஸும் சிடிஸும் பரமார்த்தானந்த சரஸ்வதின்னு போட்டு நமக்கு தெரியலையே அப்படின்னு எனக்கு வாட்சது பாருங்கோ சாதன பஞ்சகம். அந்த சிடியை வாங்கின்னு போய் நான் கேட்குறேன். திருப்பி 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 கேட்டோன்னே மனசில் ஒரு சொல்ல முடியாத ஒரு பூரிப்பு ஏற்பட்டுருது. சுவாமிஜியை பார்த்ததில்லை நான், அவருடைய சொரூபம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் அந்த டேப் ரெக்கார்டரை வச்சு சுற்றி 3 தடவை சுற்றி வந்து ஒரு நமஸ்காரம் பண்ணேன். அந்த திருப்தியை ஒரே ஒரு 5 ஒரு அதிகபட்சம் 12 மணி நேரம் டாக், 12 மணி நேரம் தான் மொத்த எசன்ஸையும் கொட்டி கொடுத்துருக்காரு சுவாமிஜி. இப்போ என்ன நான் என்ன சொல்ல வரேன், மெசேஜ் என்ன சொல்ல வரேன்னா, நாம் நிறைய படிக்கணும்னு அவசியம் இல்லை, நிறைய தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அது வெறும் இன்ஃபர்மேஷனாக நமக்குள்ளே போயிட்டு இருக்கக்கூடாது. நாம் நம்முடைய தகுதியை வளர்த்திக்க சின்ன பொறியே நம்மளை வந்து கிளாரிட்டியை நமக்கு கொடுத்துருங்கிறதுக்காக சொல்ல வரேன். அப்போ சுவாமிஜி அப்போ அங்கே வர ஆரம்பித்தாங்க. ரெகுலராக வந்துட்டு இருந்தாங்க. நான் போனதுக்கப்புறம் ரெகுலராக வந்தாங்க. இப்போ இந்த தத்துவங்கள் இருக்கக்கூடிய அம்சங்கள் முழுக்க திருக்குறளில் பொதிஞ்சிருக்கிறத காத்தால், அதாவது வெள்ளம் மாதிரி சுவாமியினுடைய பிரவாகம் இருக்கும். எங்களுக்கு கார்த்தால கோயில் வேலை இருக்கிறதுனால கார்த்தால அந்த பிஜிபி ஹாலில் போய் அந்த உபன்யாசங்கள் கேட்க முடியாது. இப்போ சுவாமிஜி என்ன பண்ணார், எங்களுக்காக ஸ்ரீனிவாசன்ஜி ஆற்றுல எல்லாரையும் வர சொல்லி அர்ச்சகால் நாங்கள் ஒரு 10 பேர், எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 11 நாளோ 12 நாளோ ஜீவ யாத்ரா முழுக்க பாடம் நடத்தினார். சின்ன குரூப், எவ்வளோ, அதாவது அவருடைய அந்த பிஸி ஷெட்யூலுக்கு நடுவில் நாங்கள் கேட்கணும்னு ஆசைப்பட்டதுனால எங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி அவ்வளவு பண்ணி கொடுத்தார். என் மேலே வந்து அபரிமித்தமான பிரியம். அவரால் எனக்கு தர்மம் கிடைச்சிருக்கு, அவரால் எனக்கு அர்த்தம் கிடைச்சிருக்கு, அவரால் எனக்கு காமம் நிறைய. ஒன்று இல்லை, சதுர்வித புருஷார்த்தம் இல்லை, ஒன்றுலேயும் 1000 வச்சுக்கோங்க. மொத்தம் 4 தான், ஆனால் அதுக்குள்ளுக்குள்ளே ஒன்றுலேயும் 1000 உண்டு. மோட்சத்தில் கிடையாது. இது 3ல் 1000 அவ்வளவு அனுகிரகத்தை எனக்கு பண்ணியிருக்கார். அவருடைய இழப்பை வந்து பையன் சொன்ன மாதிரி என்னால் அவ்வளவு சீக்கிரமாக அதில் வந்து வெளியில் வர முடியல. அந்த ஃபோனில் இன்னும் வச்சுட்டு இருக்கேன். கார்த்திக் அப்படின்னு கூப்பிட்டு ஏதோ ஒரு மெசேஜ் சொல்லுவார். நீங்களாம் சௌக்கியமாக இருக்கணும்னு நான் ஆதிகுருக்கிட்டையும் புவனேஸ்வரி மாதா கிட்டையும் பிரார்த்தனை பண்ணுறேன். சிவாய பரமகுரவே நமஹா. திருப்பி 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 எனக்கு அப்போ நேரில் அங்கே தேனிக்கும் போக முடியல. ரொம்ப நாளாச்சு, அந்த தாபத்திலேருந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப நாளாச்சு. அந்த நேரத்தில் நமக்கு சுவாமியை ரொம்ப அழகாக ஸ்மரணம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை கிருஷ்ணவேணிஜி அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். மனசில் இருந்தே இருக்கும். அதை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது இந்த ஓம்காரானந்த தசகம். அவள் சொன்ன மாதிரி பெரிய சாஸ்திர பண்டிதர்கள்லாம் படிக்கிற மாதிரி கரடு முரடாக இருந்தால் சிரமமாக இருக்குன்னா எனக்கு அப்படி எழுத தெரியாது. நமக்கு ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜ் தான் வரும். நாம் எல்லாம் அப்படி தான் வளர்ந்துருக்கோம். பெரிய வியாக்கரணாதி சாஸ்திரங்கள்லாம் அத்தியனம் பண்ணலை. அந்த மாதிரியான பெரிய காட்டியமான கிரந்தங்கள்லாம் நம்ம படிக்காததுனால நம்முடைய மனசுக்கு ரொம்ப சௌலபியமாக எந்த வார்த்தை பிரயோகங்கள் மனசை கிரகிக்குமோ, உள்ளுக்குள்ளே இழுக்குமோ, நாம் எதை பார்த்துருக்கோமோ, எப்படி பார்த்துருக்கோமோ அதை அப்படியே, அதுவும் சுவாமி அனுகிரகம் தான். நான் எதுனேன்னு கூட சொல்லக்கூடாது. அந்த வார்த்தைகள் கூட சுவாமி கொண்டு வந்து வைக்கிறார். அந்த பத விநியாசங்கள் கூட நாம் இந்த இடத்துல இந்த விபக்தி இந்த வச்சனம் வரணும்னு நான் நினச்சி பண்ணலை. அதுவும் சுவாமிஜியினுடைய அனுகிரகத்தால் தான் வந்திருக்குங்கிறத தெரிவிச்சுட்டு அந்த ஸ்லோகங்களை சொல்லி இந்த என்னுடைய நிறைய இருக்குது, நிறைய வச்சுன்னு வந்திருக்கேன். ஆனால் ரொம்ப நேரம் ஆகிடும் அதெல்லாம் சொல்கிறதுக்கு. இந்த ஸ்லோகங்களுடைய சொல்லி உங்களுக்கெல்லாம் பொருள் எளிதாகவே புரியும் என்று நினைக்கிறேன். அதை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். ஸ்ரீமத் வேதபுரி பிரஜா தக்ஷிணாமூர்த்தி ரூபிணம் ஓங்காரானந்த யோகீந்திரம் வந்தே ஞானப்பிரதாயினம். புரியுறது இல்லையா? கோஷ்டேஸ்வரபுரே ஜாதம் கோஷ்டேஸ்வர இதி ஸ்ருதம் ஓங்காரானந்த யோகீந்திரம் வந்தே வித்வன் மனோகரம். சுவாமிஜியினுடைய ஜென்மக்ஷேத்திரம் கோஷ்டேஸ்வரம். சுவாமிஜியினுடைய இயற்பெயர் கோஷ்டேஸ்வர சர்மா.
அப்போ நிறைய பேர் அந்த காலத்தில் வந்து எங்கள் பாடசாலைக்கு வந்தவாழ சுவாமிஜி மனோகரன்கிற பேரால் நிர்தேசம் பண்ணான். அது எப்படி வந்ததுன்னு தெரியல, ஆனால் அதை அப்படி சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக வந்தே வித்வன் மனோகரம் ஸ்தாபகம் சித்பவானந்தாஸ்ரமம் ஞான பிரசித்தயே ஓங்காரானந்த யோகீந்திரம் வந்தே சிஷ்யஹிருதி ஸ்திதம் சித்பவானந்த குர்வாக்ஞா பாலனே நிரதம் சதா ஓங்காரானந்த யோகீந்திரம் வந்தே சர்வஜனாஸ்ரயம். இந்த அர்த்தத்துள்ள நாமாவளிகள்லாம் அதில் நிறையா வந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, நம்மள மாதிரி யாரோ சிந்திச்சிருக்கான்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பரமார்த்தானந்த குரு பிராப்த வித்யா பிரசாரகம் ஓங்காரானந்த யோகீந்திரம் வந்தே வேதாந்த பாரகம் தயானந்தாச்சார்ய மார்கே தர்மரக்ஷண தத்பரம் ஓங்காரானந்த யோகீந்திரம் வந்தே தர்ம பிரச்சோதகம் சாந்தானந்த பதாம் போஜதாரகம் சிரசா சதா ஓங்காரானந்த யோகீந்திரம் வந்தே பிரீத்தி விவர்தகம் புவனேஷி சபர்யாயாம் தத்பரம் ஞானசாகரம் ஓங்காரானந்த யோகீந்திரம் வந்தே ஹ்யோங்காரரூபிணம் ஸ்ரீமத்வேதபுரீவாசம் பிரம்மனிஷ்டம் தபோநிதிம் ஓங்காரானந்த யோகீந்திரம் வந்தே வேதாந்ததேசிகம் சனாதனஸ்ய தர்மஸ்ய ரக்ஷணே தத்தஜீவகம் ஓங்காரானந்த யோகீந்திரம் வந்தே யதிவரம் முதா ஸ்ரீகுரோர்தசகம் ஹேதத் யஃ படேத் பிரத்யஹம் முதா புருஷார்த்தாஃ பிரசித்யந்தி தஸ்ய சத்யம் ந சம்சயः புருஷார்த்தாஃ பிரசித்யந்தி தஸ்ய சத்யம் ந சம்சயः. ஓம். தர்ம ரக்ஷணம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களில் நாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க கூடாதுங்கிற ஒரு அம்சம். ஜென்ரலாக சுவாமி சொல்லுவார், ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தானடங்கா பேதையில் பேதையார் இல்னு ஒரு குறள். நல்லா அத்தியனம் பண்ணியிருப்பான், நல்லா உபதேசம் பண்ணுவான், ஆனால் அனுஷ்டானம் பண்ண மாட்டான். அப்படி நாம் இருக்கக்கூடாது. நிறைய தர்மங்கள் இன்னைக்குள்ள காலத்துக்கு அனுஷ்டானம் பண்ண முடியாமல் இருக்கு, அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. ஆனால் எந்த தர்மம் அனுஷ்டானத்துக்கு உட்பட்டதாக இருக்கோ அதை அனுஷ்டானம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. அடிக்கடி சுவாமிஜி இந்த குறளை செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும் சொல்லிகிட்டே இருப்பார். அப்போ தேனியினுடைய கும்பாபிஷேக நாள் தீர்மானம் பண்ணிட்டார் சுவாமிஜி. ரொம்ப உத்தமமான நாள்னு சொல்லி அதனுடைய பெருமைகள் எல்லாம் சொல்லி அறிவிக்கிறார். யார்கிட்ட பேசி தீர்மானம் பண்ணார்னு எனக்கு தெரியல, நான் பக்கத்தில் இருக்கேன், கீழே உட்காந்துருக்கேன். அந்த பிரம்மலோகா ஹாலில் அனௌன்ஸ் பண்ணுறார். அனௌன்ஸ் பண்ண உடனே நான் சட்டுன்னு பார்த்துட்டு அது ஆனி மாதத்தினுடைய 2ஆம் தேதியோ 3ஆம் தேதியோ வருது சுவாமிஜி. யாகம் ஆரம்பிக்கிற நாள்லேருந்து கும்பாபிஷேக தினத்துக்குள்ள மாசப்பிறப்போ பௌர்ணமியோ அமாவாசையோ இது போன்ற பித்ரு திதிகள் வரக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்குது சுவாமிஜி அப்படின்னு ஒரு பக்குவமாக போய் பின்னால் போய் சொல்கிறேன். அனௌன்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன பண்ணுவார்னு நினச்சிருப்பீங்க நீங்கள்? இல்லைப்பா, அனௌன்ஸ் பண்ணியாச்சுப்பா, நாம் ஏதாவது பார்த்து சரி பண்ணிக்கலாம்ப்பா, ஏதாவது பரிகாரம் பண்ணலாம்ப்பா அப்படி தானே சொல்லணும்.
அதான் பண்ணவே இல்லை. அதாவது ஞானத்துக்கும் அந்த ஞானத்தினால பண்ண வேண்டிய அனுஷ்டானத்துக்கும் கேப்பு ஒரு மைலில கூட கிடையாது. நான் தப்பு பண்ணிட்டேன், ஆகம விதி என்னன்னு தெரியாம நான் நாளை குறிச்சிட்டேன், இதெல்லாம் சுவாமிஜியோட வார்த்தை. அவருடைய ஸ்தானத்துக்கு அந்த இடத்துல அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை. வேற ஏதோ காரணத்தை சொல்லி நாளை மாற்றி வச்சிருக்குன்னு சொல்லிக்கலாம். அப்படி பண்ணவே இல்லை. என்னுடைய அப்படியே இப்படியும் நம்மளால இருக்க முடியுமான்னு நம்ம ஆச்சரியப்படக்கூடிய ஸ்தானம். சான்ஸே இல்லை. நீனே நாளப்பார். அப்படி அந்த ஞானத்துக்கும் அனுஷ்டானம் பண்ண வேண்டிய ஞானத்துக்கும் அந்த ஞானத்துக்கும் ஒரு கேப்பு துளி கூட இல்லை. அப்பேற்பட்ட ஒரு மகான் அவருடைய காலத்தில் நாம் வாழ்ந்திருக்கோம், அவரோட கூட பழகியிருக்கோம், பேசியிருக்கோம், அவருடைய குருநாதரையும் பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம், அவருடைய பரம குருநாதரையும் பார்த்துருக்கோம், பேசியிருக்கோங்கிறதே நமக்கு வாழ்க்கையில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மகாபாகியம். அவர்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்து நாம் அதிலிருந்து நிறையா கற்றுக்கணும். அவர்களுடைய உபதேசங்களில் நான் பர்சனலாக சொல்கிறேன், நீங்கள் நிறையா பேர் நிறையா கேட்டிருப்பீங்க. அதாவது குருகுலத்தில் போய் 3 வருஷம் 4 வருஷம் கோர்ஸ் அத்தியனம் பண்ணுறவா அது வேற. நம்மளை போல இல்வாழ்க்கையில் இருந்துட்டே சின்ன சின்ன கோர்ஸ்லாம் அத்தியனம் பண்ணுறோம் இல்லையா, அவளால் என்ன பண்ணணும்னா ஏதோ ஒரு கிரந்தத்தை பூர்ணமாக அது நம்ம புத்தியில் உள்ளுக்குள்ளே போய் உட்காந்து அது தானாக வெளியில் வர்ற வரைக்கும் அபியாசம் பண்ணினாலே போகிறோம். நிறைய புஸ்தகங்களை போய் அத்தியனம் பண்ண வேண்டியது இல்லை என்பதை இந்த ஆச்சாரிய பரம்பரையின் மூலம் நான் அறிந்து கொண்டிருக்கிறேன் என்பதை தெரிவித்து, அதுதான் அந்த பரம ஆச்சாரியர் அடியனுக்கு செய்திருக்கின்ற அனுகிரகம் என்பதாக சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நமஸ்காரம். மிக்க நன்றி. அடுத்தது ஆத்ம வித்யா, இட்ஸ் இம்பேக்ட் ஆன் மை லைஃப் என்ற தலைப்பில் ஸ்ரீ சிவராம கிருஷ்ணன்ஜி அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். ஸ்ரீ சிவராம கிருஷ்ணன்ஜி அவர்கள் PwC என்ற ஒரு பெரிய கம்பெனியில் ஏஷியா ஹெட்டாக இருக்கிறார். சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட். அதெல்லாம் விட ரொம்ப முக்கியமாக பல ஆன்மீக அமைப்புகளுக்கு ஃபினான்ஷியல் கைடன்ஸ், முக்கியமாக டெக்னிக்கல் சப்போர்ட் தருவதில் ஈடு இணையற்ற ஒரு பணியை சேவையை செய்து வருகிறார். ஸ்ரீ சிவராமகிருஷ்ணன்ஜி அவர்கள் விவேகானந்தா கல்லூரியின் முன்னாள் மாணவர். சுவாமி விவேகானந்தர் தேடிய அந்த 100 இளைஞர்களுள் ஒருவர் என்று இவரை சொல்லலாம். ஸ்ரீ சிவராமகிருஷ்ணன்ஜி அவர்களுக்கு கௌரவம் செய்வதற்காக சீஃப் ஜஸ்டிஸ் ஸ்ரீ ராமநாதன்ஜி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். கரோதி வாசாலம் பங்கும் லங்கேதே கிரும் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். I mean, I don't think I am capable to stand in front of you to talk. But what I thought is that more than to speak about Vedanta or any of this, how these lectures impacted me personally, that could be of great use to us. I think Madam said that I am from Ramakrishna Mission Vivekananda College. Of course, in those days, there's a profound impact of Swamiji Vivekananda's lectures on us, but there's no trust in those statements. We used to make fun of it, probably. Some of it would have got motivated in an instant, momentous time and gave an excitement, but there's no sustenance. Most of our problem in our learnings is that probably we don't believe, trust in that. I was running after money, probably I was running businesses, visiting various countries here and there, and I was thinking about it one day when I started Puja Swamiji Dayanand Saraswati's lectures. The first statement in Advanced Vedanta course that he made is, the foundation for you to learn anything is to trust, Shraddha, and the trust in what I'm saying, and start with that. Probably that time, little bit of hesitation, but I started looking at the rupee notes, the US dollars. In particular, the US dollars, when you see it, it says, in the God we trust to render $100 to you, on the note. Just hit me hard. The course, when you started Vedanta, that is one thing that we all believed in it. The entire system, whether it is economic systems, educational systems, or any of it, it starts with Shraddha and trust. But there's one education on which we miss this is on when it comes to Vedanta or religious texts, any of the religious texts, because we start with a suspicion here,
Everywhere else, it starts with the trust. I mean, that is something that has changed this course. The first change that it has made is to bring that trust in what I'm learning and unbound it. Probably we are not still there, but that trust exists. That made me to start thinking about how can I contribute, whatever the extent, a small manner that's possible for me to deliver in the path of Swamiji's. And the second thing, because we believed in trust, the biggest change, I think, in the earlier speaker spoke about it, to say that, karma, what you do, and the belief in the Vedanta and Dharma. And again, it goes back to Pujya Swamiji, Dayananda Saraswati's lecture in one of the, I think, Jnananda Ashram here in Chennai lecture. He spoke about why we should follow our own Dharma religious activities, Nitya Karma. And probably I didn't really, gone for it. But 2021, when I started Atma Vidya, on the first lecture in which Pujya Swamiji says, don't think that you are listening to the videos. I am at your home and teaching you. And don't go out and have a coffee, do this, do that, etc. As a follow-up, he says, don't come and attend a class just like that. Do your Nitya Karma. On his first lecture. That made me turn back and started doing, Sandhya Vandanam daily now and Brahmayagam. So that's a big change in me as an individual, personally, that happens. And few years back, we used to listen to Swami Vivekananda's lecture. In those days, I probably didn't understand what does it mean. And I think in Chennai lecture, once he was returned from Chicago, he made a comment. We don't need people with a sympathy, but we want 100 people with a compassion to serve this nation. This transforming from sympathy to compassion on an individual. Probably we don't really understand it. When I started reading Swami, Dayananda Saraswati's lectures, then in I think Bhagavad Gita lecture, he used to explain at least 3.5 hours only on single word, Daya Sindhu, the Sita Pragya explanation on which Adi Shankara talks about Daya Sindhu, and he spoke about three lectures only on that word Daya Sindhu. That hit me hard, and probably that has changed me from being, outcome driven, probably a hunter. I can use the word hunter as the best word for me in a corporate world. Is doesn't matter what I kill on the way, what I destroy, but what matters is the goal that I want to achieve. That's what we used to be. It has made me to change that from being an hunter to be a compassion, be a person with a compassion, to see on the way how we impact others and how it is impacting me. That's another big change which I think it has made on me. We always used to have this problem of, we learn about Vedanta and Shravana and Manana, and we keep hearing about lectures. One thing about Swami Omkarananda is that, he will not leave in any subject that he touches with 1 or 2 angles. He's like, we'll give you a 360-degree view. Probably the same point is getting repeatedly again and again and again and again. So when you start listening to it, it helps you to focus on that, reflection, ability to reflect. That is something which I've gained out of these lectures, that I'm able to gain on that ability to reflect. It doesn't just comes and fades away, and it reminds for me to think continuously about it. That is a third learning for me personally. And fourth, but not the least, is one big thing about Swamiji is that I call as a no notes Maharaj. In Ramakrishna Mission we call Swamiji as Maharaj, so that habit comes into it. We call as always no notes Maharaj. Probably this Swamiji can come and stand and talk on any topic and can pick up from Parayanam, Kamba Ramayanam. You talk about Valmiki Ramayana, you talk about Thirukkural, you talk about Vedas, Upanishads, Bhagavad Gita. He will just take one topic. Even today in the Anugraha Bhashan, he has just referred all 4 of them. And so that is his ability. And that has made us to really, really think about it, how well deeper one can dwell
it also makes you aspirationally go forward, to look forward to it, to say that, oh, this is a path that we wanted to follow. But end of impact that it has made is, it made me to resign from my job. It was little harder because in a partnership firms, it's very difficult to, relinquish your capital, everything, and come out of it. And with the blessings of, Swamiji's, I was able to come out of it, not think anymore about money, revenue, cost, and other implications, but an ability to think and probably, go in the path of self-reflection to start. But more than anything else, can I be a very good human being? I mean, that is what my end goal is. With I think I came and took a Ashirvadam from Sakshatji. I asked him, sir, Maharaj, what should I do? Swamiji said that first you decide. I am in that path of decision making. I hope with the blessings and grace of Swamiji's and the God, I could become a very good human being. Thank you all. Thank you very much for the inspiring talk. இப்பொழுது இங்கு வருகை புரிந்துள்ள சுவாமினி சத்யவிரதானந்த சுவாமினி அம்மா அவர்களுக்கு காமேஸ்வரி அம்மா அவர்களை கௌரவம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சத்குருநாத மகாராஜ் கி. அடுத்து ஓம்கார லக்ஷ்யம், டேக்கிங் ஃபார்வர்ட் விஷன் ஆஃப் பூஜ்யஸ்ரீ சுவாமிஜி. A talk by Shri S.Chandrasekhar, Managing Trustee of UV Foundation. Namaste. Dhyana Moolam Guror Murtihi, Puja Moolam Gurov Padam, Mantra Moolam Guror Vakyam, Moksha Moolam Gurov Kripa. Shri Gurubhyo Namaha. Pranams to revered Swamijis and Swaminijis who are here, and Swagatam to all of you who are attending and the devotees of Pujyasri Omkarananda Mahaswamigal. Atma Vidya program ஆரம்பிச்சு இது 5 வருஷம் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சுவாமிஜி அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி லான்ச் பண்ணார். இது வந்து நானே தான் பண்ணுவேன். இது வந்து ஐ டோன்ட் நீட் எனி சப்போர்ட். இது 5 வருஷமும் 5 சப்ஜெக்ட், அதில் எல்லாமே நான் தான் டெலிவர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நிறையாவே எஃபர்ட்ஸ் எடுத்துட்டு அவரோட உடம்பு ஒரு மாதிரி அஃபெக்ட் ஆகியிருந்தாலும் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தார். சுவாமிஜி வந்து ரொம்ப டல்லாக இருப்பார் கிளாஸ் போகிற வரைக்கும். கிளாஸுக்குள்ளே போயிட்டாருன்னா அவர் ஒரு சிம்மம் தான். அந்த மாதிரி தான் வந்து பண்ணிட்டு இருந்தார் அவர். நம்ம எல்லாருமே வந்து அதை அனுபவிச்சுட்டு வந்தோம். இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 2.5 வருஷம் நல்லா போச்சு. அப்புறம் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி இட் வாஸ் தட் சுவாமிஜி ஹேட் டு அட்டைன் மகாசமாதி ஆயிடுத்து. ஆனால் அந்த சமயத்தில் வந்து இப்போ வந்து ஒரு சார்ட் ஆஃப் இந்த மாதிரி இது ஒரு லட்சியமாக வச்சுட்டு, இதே ஒரே லட்சியமாக வச்சுட்டு அவர் என்ன சொன்னார்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் அதர் திங்ஸ் நான் பார்க்க போகிறதில்ல, இதை வந்து பரசுராம்ஜிகிட்ட கொடுத்துருவேன், அவர் தான் பார்த்துக்கணும், எதாக இருந்தாலும் யாராவது போய் ஏதாவது கேட்டால் கூட நீங்கள் பரசுராம்ஜிகிட்ட பேசிக்கோ அப்படின்றவர். அதனால் சுவாமிஜி வந்து வாஸ் கான்சன்ட்ரேட்டிங் ஒன்லி ஆன் டெலிவரிங் திஸ் ப்ரோக்ராம். இதுதான் பண்ணிட்டு இருந்தார், வேறு ஒன்றும் பண்ணல. இந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி உடம்பு வந்து சுவாமிஜி மகாசமாதி அனுப்புகிறோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியாத நிறையா குரு சேவக்ஸ் ஒரு 2.5 வருஷமாக நல்லா ட்ரெயின் பண்ணவா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாத இருந்தால் இதை வந்து 2 விதமாக பண்ணியிருக்கலாம். ஒன்று வந்து இந்த டைலமாவில் எல்லாத்தையும் ட்ராப் பண்ணியிருக்கலாம். அந்த ப்ரோக்ராமே 2.5 இயர்ஸில் அப்படியே என் பண்ணியிருக்கலாம். தி அதர் ஆஸ்பெக்ட் இஸ், இதை எப்படி வந்து ஒரு லட்சியமாக எடுத்து நம்ம எல்லாம் சேர்ந்து இதை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கும் போது, இந்த ப்ரோக்ராமை வந்து கண்டினியூ பண்ணணும். சுவாமிஜி எப்படி சொல்லிட்டு போனாரோ அந்த மாதிரி முடிக்கணும். அவர் என்ன வந்து அதில் விஷன் வச்சுட்டு இருந்தாரோ அதை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் தகுதி இருக்கா, மெட்டீரியல் இருக்கா. ஏன்னா சுவாமிஜி வந்து தன்னோட வாய்ஸில் தான் எல்லாம் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறது அவரோட சங்கல்பம், பிரதிஜா. இந்த சமயத்தில் வந்து நாங்கள் சில பேர் வந்து நம்ம சுவாமி சாட்சாத்து தான் வந்து மகாராஜ் சுவாமிஜிகிட்ட போய், இந்த மாதிரி சுவாமிஜி இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் தான் எங்களுக்கு கைட் பண்ணணும், இதுதான் பேக்ரவுண்ட் அப்படின்னும். அதில் சுவாமிஜி வந்து ஸ்பெண்ட் அபவுட் மோர் தென் அபவுட் 2 to 3 hours ஸ்பெண்ட் பண்ணார். ஹீ ட்ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன ஆத்ம வித்யாவில் இது வரைக்கும் என்ன ஆயிருக்கு, இன்னும் என்னென்ன வந்து நம்மள்ட்ட டாக்ஸ் இருக்குது எல்லாம் பார்த்துட்டு சுவாமிஜி சொன்னார், இதை முடிச்சுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிஜி வந்து கேவ் சச் அ கைடன்ஸ். இன்றைக்கி வந்து அந்த 5 வருஷ ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது சுவாமிஜி வந்து நம்மளோட இல்லைங்கிற ஒரு தாக்கமே இல்லாத வந்து நம்மளால் முடிஞ்ச ஒரு பெரிய அனுகிரகம் கிடைச்சது பூஜ்ய ஸ்ரீ சுவாமிஜினால்.
நம்ம சுவாமிஜினால் எல்லாமே ரொம்ப அழகாக கிடச்சிது. அதனால் இது ஒரு பெரிய அனுகிரகம்னு சொல்லலாம் இது வந்து. ஸோ இது ஆயின்னு இருக்கும்போது இப்போ இந்த 5 ஆண்டில் இது இட் வாஸ் நாட் வெரி ஈஸி. நிறைய சேலஞ்சஸும் வந்தது எங்களுக்கு. அதில் இதை சேலஞ்சஸ்ன்னா மிகைப்படுத்தி நான் சொல்லலை. ஆனால் அந்த சேலஞ்சஸ் எல்லாம் எப்படியோ அகைன் குரு கிருப்பனால, ஈஸ்வர கிருப்பனால அது ஓவர் கம் பண்ண முடிஞ்சது. இதில் நிறையா குரு சேவக்ஸ் இதில் இன்வால்வ். சில பேரை இங்கே பார்ப்பேன், பல பேர் இங்கே இல்லை. அவள் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் குளோபலில் இருந்து இந்த சேவையை ரொம்ப அழகாக பண்ணின்னு இருக்கா. நிறைய விஷயத்தில் ரொம்ப நிறைய அக்காம்ப்ளிஷ் பண்ணியிருக்கா, நம்மளுக்கு நிறையா கொடுத்துருக்கா. அவள் நான் இதெல்லாமே எப்படி பண்ணுறதுங்கிறத சுவாமிஜியும் ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டு போயிருக்கார். ஆல் திஸ் த ப்ரோக்ராம்ஸ் நம்ம ஆத்ம வித்யா, இன்னும் சிலதெல்லாம் கூட பின்னாடி வருது. எல்லாமே சுவாமிஜி யூவி ஃபவுண்டேஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணார். சுவாமிஜி தான் அதுக்கு ஹெட்டாக இருந்தார். அது யூவிங்கிறது சுவாமிஜி யூவின்னே வச்சுருந்தார். இனிஷியலாக அவர் சொல்கிறது அது உள்ளம் தோறும் வள்ளுவம் அப்படின்னு போட்டு சுவாமிஜி அந்த ப்ரோக்ராமை, அந்த ஒரு ஃபவுண்டேஷனை லான்ச் பண்ணார். இது பண்ணிட்டு இருக்கும்போது சுவாமிஜிக்குள்ளே இன்னொரு தாக்கமும் போயின்னு இருந்தது. அதாவது யூவிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தமும் நம்ம சொல்லலாமே அப்படின்னார் சுவாமிஜி. என்னன்னு சொன்னால், இதுமாரி உத்தம வித்யாஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உயர்ந்த கல்வி தரும் ஒரு போதனை செய்யும் நிலையம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தார். சுவாமிஜி என்ன சொன்னார்னா, அவரோட விஷன் படி உத்தம வித்யாஸ்தானம்ங்கிறது வேத அந்தம் மட்டும் இல்லாத வேதபூர்வம், அதாவது நித்திய அனுஷ்டானம், அப்புறம் வேத பாராயணம், பூஜை, ஜபம், இதெல்லாம் கூட பண்ணி ஒரு இன்டகிரேட்டடாக இதை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு சுவாமிஜி அந்த மாதிரி ஒரு விஷன் வச்சு அந்த உத்தம வித்யாஸ்தானம் யூவி ஃபவுண்டேஷனுங்கிறத பண்ணால், இந்த யூவி ஃபவுண்டேஷன் மூலமாக தான் இன்றைக்கி எல்லா ப்ரோக்ராமும் இப்போ சுவாமிஜியோட லட்சியத்தை பிரச்சாரத்தை பண்ணின்னு இருக்கோம். இப்போ இந்த விஷயம் நாங்கள் எல்லாருமே ஒரு ஆன்லைன் மூலமாக தான் போயின்னு இருக்கு. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே அசட்ஸே கிடையாது இந்த யூவி ஃபவுண்டேஷனில். இது சொல்ல போகிறதா இருந்தால் இதுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் கிடையாது, இதுக்குன்னு ஒரு 2 வீலர் கூட கிடையாது, ஃபர்கெட் அபவுட் 4 வீலர்ஸ். ஒரு பெரிய ஃபிசிக்கல் அசட்டோ ஒரு கார்பஸ் ஃபண்டோ எதுவுமே கிடையாது. இட்ஸ் எவ்வளோ மினிமமாக வச்சு இதை பண்ணணுமோ அந்த மாதிரி தான் இது பண்ணிட்டு இருக்கு. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா இருக்குது, பூஜ்யஸ்ரீ சுவாமிஜியோட பிளெஸிங்ஸ் இருக்குங்கிறது நல்லா தெரியுது. நம்ம சுவாமிஜிகளோட பிளெஸிங்ஸ் இருக்குங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. ஏன்னா எல்லாம் நல்லா நடக்கிறது. இதை தவிர இந்த குரு சேவக்ஸை பற்றி சொல்கிறதா இருந்தால் அவள்கிட்ட ஒரு சங்கல்பம் இருந்தது, ஒரு திருடம் இருந்தது. எப்படியாவது இதை இந்த ப்ரோக்ராம்ஸை சுவாமிஜி எப்படி விஷுவலைஸ் பண்ணாரோ அந்த மாதிரி டெலிவர் பண்ண சொல்லிவிட்டு ரொம்ப அழகாக அவள் எல்லாருமே இந்த 5 வருஷம் பயணத்தை ரொம்ப அழகாக பண்ணி முடிச்சுட்டு இருந்தா. இதில் இப்போ வாட் ஆர் த மெயின் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் திஸ் யூவி ஃபவுண்டேஷனுங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஆத்ம வித்யா கோர்ஸ். இந்த ஆத்ம வித்யாங்கிறது 5 வருஷம் கோர்ஸ். அதில் 5 சப்ஜெக்ட் வச்சு சுவாமிஜி பண்ணிட்டு இருந்தார். இதில் இது வரைக்கும் முதல் பேட்சை வி கால் இட் அஸ் ஆத்ம வித்யா 1, AV1 அப்படின்னு. இந்த AV1ங்கிறது 2019 ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் 2024 அதை முடிச்சாச்சு. அப்புறம் அடுத்தது AV2, அதுவும் ஸ்டார்ட் ஆகி 5 வருஷம் ஆகி அதுவும் கம்ப்ளீட் ஆகிடுது. இப்போ 5 பேட்ச் வரைக்கும் ஆயிருக்கு, AV3, AV4, AV5. இதில் AV1 and AV2 கம்ப்ளீட்டட், AV3, AV4 and AV5 இப்போ ஆன்கோயிங். இப்போது இந்த மாதிரி தான் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ன்னு சொல்லலாம். இதில் thousands of students are associated with it. இன்றைக்கி வேதாந்தம் சொல்லும்போது சொல்லுவாள், இந்த மாதிரி வேதாந்தம் சொல்கிறதுனா பூஜ்ய சுவாமிஜி ஒரு தடவை சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி எத்தனை பேர் வந்தா அப்படின்ட்டு. ஒரு 15-20 பேர் வந்தா அப்படின்னா நீ வேதாந்தம் தான் சொல்லின்னு இருக்க அப்படின்னு யார்கிட்டயோ ஒருத்தர் சொன்னேன். அதை நான் ஓவர் ஹர்ட் தட். பட் இந்த சமயத்தில் இந்த மாதிரி ஆன்லைனில் இருந்து சுவாமிஜி கிட்ட 100கணக்கில் 1000கணக்கில் சொல்லிட்டு இருக்காங்கன்னா தட் ஷோஸ் the level of and the rigor with which Swamiji delivered this and left so much amount of inventory for us to carry into the future. சுவாமிஜி இது பேசும்போது இன்னொன்று சொன்னார். அதாவது இந்த மாதிரி ஆத்ம வித்யா ப்ரோக்ராமுக்கு அப்புறம் நான் இதோட நிறுத்திக்க போகிறதில்ல, இதை அட்வான்ஸ்டு கோர்ஸும் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை சில பேர்கிட்ட சொல்லிட்டு எங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கார். பட் அதை எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு புரியல. அப்போ நாங்கள் சுவாமிஜி கிட்ட தான் போனோம். சுவாமி சாட்சாத்காரானந்த சுவாமிஜி கிட்ட தான் போய் இந்த மாதிரி சுவாமிஜி கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷன் இருந்தது, இந்த மாதிரி பண்ணணும் சுவாமிஜி சொன்னார். ஆனால் என்ன சப்ஜெக்ட் பண்ணுறது தெரியல, ப்ராடாக தான் எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது, அதுக்கு ஒரு பேரும் வைக்கலை அப்படின்னா சுவாமிஜி இன்ஸ்டண்ட்டாக சென்னையில் தான் நான் போய் மீட் பண்ண அவரை.
அதுக்கு அவசானான்னு பேர் வைங்கோ. என்ன டெக்ஸ்ட் அவைலபிள்ங்கிறது சுவாமிஜியோட வாய்ஸில் யூ பிரிங் இட் டு மீ, ஐ வில் டெல் யூ வாட் நீட்ஸ் டு பி டன். அந்த சுவாமிஜி வந்து கிளியராக இது பண்ணுங்க, முதல்ல இது 2, 3, 4, 5 சொல்லிட்டு க்ளீனாக எல்லாம் சுவாமிஜி வந்து அழகாக போட்டு கொடுத்துட்டார். சுவாமி சாட்சாத்துக்கு தெரிஞ்சு உங்களுக்கு எங்கள் கிருத்தகையை தெரிவிச்சுக்கிறோம், சுவாமிஜி நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறோம். அந்த ப்ரோக்ராமும் ரொம்ப அழகாக போயின்னு இருக்கு. இப்போது AV1 கம்ப்ளீட் பண்ணுறவா தான் வந்து அவசானா 1ல் பண்ண முடியும். ஸோ அந்த அதிகாரித்துவம் வந்து அந்த ஆத்ம வித்யா 1 கம்ப்ளீட் பண்ணவன் அவசானா 1 பண்ணணும். இப்போ அவசானா 1 ஸ்டார்ட் ஆகி ரொம்ப அழகாக போயின்னு இருக்கு. இப்போது அது மினிமம் 2.5 to 3 years ப்ரோக்ராம் அது. அதேமாரி AV2வும் கம்ப்ளீட் ஆனதுனால அவசானா 2வும் இப்போது போயின்னு இருக்கு. ஸோ இது செகண்ட் ப்ரோக்ராம். மூணாவது வந்து குறளின் குரல். அது வந்து இது வந்து திருக்குறள் ஆன்லைன் கோர்ஸ். 2024 குறளுங்கிற சொல்லப்படும் இந்த திருக்குறள் ஆன்லைன் கோர்ஸும் ஸ்டார்ட் பண்ணி போயின்னு இருக்கு. நிறையா ஸ்கூலில் கூட வந்து திருக்குறள் போய் சொல்லிக் கொடுக்கறதுக்கு நிறையா குரு சேவக்ஸ் எல்லாம் போய் அழகாக சொல்லி கொடுத்துட்டுருக்கா. இந்த ப்ரோக்ராமும் ஆன் த லைன்ஸ் தட் வர் ப்ரிஸ்கிரைப்ட் பை பூஜ்யஸ்ரீ சுவாமிஜி, அதுவும் அழகாக போயின்னு இருக்கு. ஆத்ம வித்யா இருக்குது, அவசானா இருக்குது, அடுத்தது வந்து பிரம்ம வித்யான்னு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ப்ரோக்ராம்ஸும் இருக்குது. இதில் வந்து நாங்கள் 2 சுவாமிஜியோட கைடன்ஸ் எடுத்துன்னு தான் நாங்கள் இதெல்லாம் ப்ராக்ரஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு மேலே வந்து இப்போ வந்து நெக்ஸ்ட் ஃபேஸ் என்ன அப்படிங்கிறதா நம்ம வந்து பெரிய கொஸ்டின். இப்போது வித் த பேசேஜ் ஆஃப் டைம் டெக்னாலஜியும் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது, அதையும் நம்ம அடாப்ட் பண்ண வேண்டிய ஒரு நெசசிட்டி இருக்குது. அதில் நாங்கள் நியூ லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் LMS அதில் எம்பார்க் ஆகிட்டு இருக்கோம். இதை நான் பேசுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஐ ஹவ் டு ஆக்சுவலி அக்னாலஜ் சம்திங் தட் ஹஸ் ஹேப்பன்ட். இந்த 5 ப்ரோக்ராமும் இந்த அவசானமும் வந்து நடக்கிறதுனா இன்றைக்கி வந்து ஆன்லைனில் ப்ராப்பராக அதை லோட் பண்ணி மானிட்டர் பண்ணி அதுக்கு கைடன்ஸ், சப்போர்ட், லீடர்ஷிப் கொடுத்து, ஆல்தோ ஹீ இஸ் நாட் வித் அஸ் இன் இண்டியா பட் இஸ் தேர் டவுன் அண்டர். பட் அவர் வந்து அங்கேருந்தே ரொம்ப அழகாக கார்த்தால அவர் வந்து நம்ம 2 மணி ராத்திரி இருக்கும், ஆனால் அடுத்த நாள் இது வந்து என்ன லோட் பண்ணுமோ அது லோட் பண்ணி ப்ராப்பராக பண்ணி ஒருத்தர் ரொம்ப அழகாக நம்மளுக்கு வந்து இந்த 5 வருஷம் 7 வருஷம் நல்லா டெலிவர் பண்ணியிருக்கார். அவரை வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஃபெலிசிட்டேட் பண்ண வேண்டிய ஒரு பாக்கியம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஐ நோ ரிக்வெஸ்ட் நாராயண் சுவாமிஜி டு கம் ஃபார்வர்ட் he has come from Australia all the way. அவர் தான் இதெல்லாம் வந்து நல்லா டெக்னாலஜி வைஸ் நல்லா பண்ணிட்டு இருக்கார். I now request our Swamiji to bless Narayan Swamiji, and we thank him profusely from the bottom of our heart. Enga Kritagya. Thank you so much, Narayan Swamiji. So now over to the new LMS, the learning management system. இப்போ வந்து ஆத்ம வித்யா 6 வந்து இன்னைக்கு லான்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆத்ம வித்யா 6 இருக்கட்டும், இல்லை பழைய இந்த ப்ரோக்ராம் இந்த AV1 to AV5 அவசானா, இதெல்லாமே accessibility is available for the students, even those who have completed. எல்லாத்தையும் வந்து நாங்கள் வந்து இதை நியூ லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் மைக்ரேட் பண்ணிட்டுருக்கோம். இதுக்கோசரம் ரொம்ப நாளாக நிறைய சப்போர்ட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது இப்போ நம்மளை அட்ரஸ் பண்ணார் சிவராம கிருஷ்ணன்ஜி. அவரோட லீடர்ஷிப்பில் தேங்க்யூ ஸோ மச் சிவராம கிருஷ்ணன்ஜி. அவரும் வந்து Q Hills டீம் அப்படின்னு இருக்குது. இந்த Q Hills டீமுக்கு அவர் தான் வந்து கைட் பண்ணி இந்த நியூ லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஹேஸ் கம் இன் டு ஆப்ரேஷன். இட் will be operational from today. Relating to this, there will be 2 websites. The first website is an academic oriented website. இது வந்து இட்ஸ் கால்டு www.omkaravidya.online அப்படின்னுட்டு இதை வந்து இப்போ லான்ச் பண்ண போகிறோம். இதை வந்து ஐம் ரிக்வெஸ்டிங் சுவாமி சாட்சாத்கானந்த சுவாமிஜி டு லான்ச் திஸ் அகடமிக் நியூ LMS. ஸோ இந்த வெப்சைட்டில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்பர் 1, இட் இம்ப்ரூவ்ஸ் த ஸ்டூடெண்ட் இன்ட்ராக்ஷன் அண்ட் வித் த அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் த அகடமிக் டீம். இது வந்து ஒரு தட்ஸ் ஒன் ஃபீச்சர். த செகண்ட் ஒன் இஸ் தட் இட் சென்ஸ் அலர்ட்ஸ். அதாவது வந்து இந்த தானாகவே வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் டு த ஸ்டூடெண்ட்ஸ், அதுவும் வந்து இதில் இட்ஸ் அன் அடிஷ்னல் ஃபீச்சர் தட்ஸ் பார்ட் ஆஃப் திஸ் நியூ LMS. மூணாவது சொல்லணும்னா, இது வந்து இட் மானிட்டர்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் learning progress and tracks it. அதனால் வந்து
That's another facility that is available. Fourthly, there's a seamless presentation and review of Samiksha. Samiksha is this question and answer, the examination. அதை வந்து சமீட்சா பாடங்களோட ப்ரெசன்டேஷன் மற்றும் அந்த ரிவ்யூ வந்து ஒரு தடை இல்லாமல் பார்க்கவும் அதை பற்றி மதிப்பு ஆய்வு செய்யவும் இருக்கிற அந்த ஒரு வசதி அதில் இருக்குன்னு சொல்லலாம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், அது வந்து ஒரு இன்டகிரேட்டட் it's an integrated page for study material download, because study material download பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த ஃபெசிலிட்டியும் அதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி சில மோர் ஃபீச்சர்ஸ் ஆர் தேர். ஸோ இந்த மாதிரி இட் ஹஸ் பிகம் ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லி, பட் அட் த சேம் டைம் இட் ஆல்சோ மீட்ஸ் வித் சர்டன் பேசிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தட் பூஜ்யஸ்ரீ சுவாமிஜி ஹெட் செட். ஸோ இதை காம்பினேஷன் பண்ணி அழகாக போயின்னு இருக்கு. ஸோ சுவாமிஜி ஹஸ் லான்ச்ட் இட் டுடே. And AV6 will be launched today, and it will be running on the new LMS. So this is the first launch that we are talking about today. And there is a second launch, which is first we talked about omkaravidya.online, which is an academic website. இப்போ வந்து omkaravidya.com, இது வந்து general website. இதுவும் இன்னைக்கு லான்ச் பண்ணுறோம். It has got again tremendous features. Ida, I am requesting Swami Brahmadmananda Saraswati to launch. And the website only is a very interesting website. I would like all of you to be a little alert and listen to this. First and foremost is Swamijiyoda biodata. அதாவது சுவாமிஜியோட வாழ்க்கை வரலாறு கொடுத்துருக்கோம். ஓம்காரானந்த சுவாமிஜியோட வாழ்க்கை வரலாறு அது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இப்போது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கெல்லாம் நிறைய சுவாமிஜி யார் என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு நெசசிட்டி இருக்குது. அதை பற்றி கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து இந்த ஓம்கார வித்யா, நம்ம வந்து அகடமிக் இதை பற்றி பார்த்தோம். நம்ம அதுவும் வந்து அந்த லிங்க்கும் இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. மூணாவது சொல்லணுன்னா, சுவாமிஜி தான் நம்மளுக்கு தெரியும், கம்பீரமான வாய்ஸில் சாண்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த சுவாமிஜியோட சாண்டிங் எஸ்பெஷலி ஹி டிட் வெரி மெனி நியூ ஸ்லோகாஸ் டியூரிங் கோவிட் டைம். அவர் வந்து நிறைய பண்ணார். அவர் அதெல்லாம் லோட் பண்ணணுங்கிறது சிலது பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி. ஸோ அந்த சுவாமிஜியோட சாண்டிங்ஸையும் இதில் கேட்கலாம், எல்லாம் ஃப்ரீ. ஸ்ரீ கணபத்யதர்வ சீருஷோபனிஷத். ஓம் பத்ரங் கர்ணேபிः ஸ்ருணுஜாம தேவாः. ஸோ இது மாதிரி சாண்டிங்ஸ் ஸ்லோகாஸ் இருக்குது, வேத ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. இதை தவிர வந்து சுவாமிஜியோட பூஜா விதானம், இன்னைக்கு காத்தால சுவாமியோட பூஜா விதானத்தை பற்றி பார்த்தோம். அவர் மேலே அந்த அஷ்டோத்திரம் எல்லாம் அதையும் நம்ம லோட் பண்ணியிருக்கோம். இதை தவிர வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் டெவலப்மெண்ட், இப்போ வந்து சுவாமிஜி இருக்கும்போதே ஒரு டெவலப் பண்ண ஆரம்பித்தார். நம்மளோட பிரம்மச்சாரி சரவணன்ஜி இஸ் ஆன் த டயஸ்னோ. அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1500 பேஜஸ் இருக்கிற கீதா புக் ஒன்று. இது எப்படின்னா பகவத்கீதை புஸ்தகம்னு சொல்லலாம். இதில் வந்து எவ்ரி கீதா ஸ்லோகாவை சரவணஞ்சி என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து மூல ஸ்லோகத்தை கொடுத்துட்டு அப்புறம் வந்து பதச்சேதம், பதார்த்தம், அப்புறம் வந்து அன்வயம், சமாசம், தத்திதாந்தா இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக பண்ணி 1500 பக்கத்துக்கு இதை வந்து ஃப்ரீயாக அவர் வந்து லோட் பண்ணி வச்சுருக்கார். நீங்கள் அதை பார்க்கலாம், அவர் வந்து எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு அப்படின்னுட்டு. இதை வந்து அட்வான்ஸ்டு பீப்புள் ஹூ வாண்ட் டு delve a lot deep into கீதா ஸ்டடி அண்ட் வித் சான்ஸ்கிரிட் நாலேஜ் எல்லாமே ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து இட்ஸ் அன் அடிஷ்னல் ஃபீச்சர். எல்லாம் யூ வில் பி ஏபிள் டு see this once you log into this website. இதை தவிர வந்து பிளாக்ஸ், அப்புறம் வந்து கான்டாக்ட் ஃபார்ம்ஸும் இருக்குது இதில். ஸோ த்ரூ விச் யூ கேன் கம்யூனிகேட் டு த அட்மினிஸ்ட்ரேஷன், த உள்ளந்தோறும் யூவி ஃபவுண்டேஷன். இதை தவிர வந்து யூடியூப், which is called as Omkara Vidya அப்படின்னு பேர் யூடியூபுக்கு, அதோட லிங்க்கும் இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அப்புறம் வாட்ஸ்அப் சேனல் which is called as Omkara ஹிருதயம், அதோட லிங்க்கும் இதில் இருக்குது. I am requesting all of you to enroll yourself in both the YouTube and WhatsApp. You will not get anything other than Swamiji's voice. ஒன்று சுவாமிஜியோட பூஜ்யஸ்ரீ சுவாமிஜியோட வாய்ஸ் ஒன்று தான் இருக்குது. அதனால் அது ஒன்று தான் போயின்னு இருக்கும். அதனால் திஸ் இஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல் ஆஃப் அஸ். இப்போ வந்து இவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் போயின்ட்டுருக்கு, இவ்வளோ இது போயின்ட்டுருக்கு. பட் there are few ways by which you can also participate and help the Guru Sevaks. அது என்ன பண்ண முடியும் அப்படின்னு, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இஸ் உங்கள் பிரார்த்தனை வேணும். அது எல்லாமே வந்து நாங்கள் வந்து பண்ணிட்டுருக்கோம். உங்கள் பிரார்த்தனை ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன்னா வித் தட் வி வுட் லைக் டு என்ஷூர் தட் திஸ் ப்ரோக்ராம் கண்டினியூஸ் ஃபார் எவர். அது ஒன்று.
அடுத்தது என்னென்னா, யூ கேன் ஆல்சோ கோஆப்ரேட் பை ஜஸ்ட் spreading this information to few other people. Each one of us should take a resolution, a resolve to talk about 4 to 5 people and tell them that in the Maralam point program, least that we can do is request people, especially the next generation, they call them as Gen Z or millennials, avaltalla இந்த மாதிரி வந்து நீங்க வந்து வாட்ஸ்அப் லிங்க் அண்ட் யூடியூப் லிங்கை வந்து நீங்கள் வந்து அவளுக்கு யூ ஆஸ்க் them to enroll. இந்த மாதிரி பண்ணால் Swamiji's legacy will be taken into the future. This is the second thing that you can help us. Third is that obviously financial support which will be needed. இதில் என்னென்னா வந்து as you know that we are working on a shoestring type of a budget, very minimum budget, but at the same time there are some sevaks who are doing this full time. So avaloda sustenance is something that it becomes our common responsibility to take up. இதில் வந்து there are some software and hardware expenses are also there, as also there are some limited expenses relating to administration and operations. ஸோ இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட செலவுகள்லாம் இருக்குது. அதனால் வந்து எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாலும் ஓகே, there is nothing is big, nothing is small. Even a small amount would help long to ensure that these Guru Sevaks continue to give you the service which is needed. In the contribution details, you can ask any of the Guru Sevaks and they'll be able to tell you how to make this contribution. இப்போ வந்து இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே இங்கே வந்திருக்கு. எங்களோட என்கரேஜ்மெண்ட் என்னென்னா, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கி வந்து இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணியிருக்கிறதே பெரிய என்கரேஜ்மெண்ட் தான். இது வந்து சுவாமிஜிக்கு நம்ம கொடுக்குற பெரிய ட்ரிபியூட் ஆல்சோ. Most importantly, I would like to thank the revered Swamis here and Swaminijis for being present here today, which itself is a great encouragement. So I would like to thank Swami Sakshat Kritananji all the way from Rishikesh. He has come here, and Swami Brahmatmananji from Tiruvannamalai, Swami Rameshwaranji from Manjakudi, and other Swamis also, Swaminijis. So this itself is a great encouragement for all of us. ஸோ இந்த ஆன்மீக பயணத்திற்கு நீங்கள் உங்களோட கண்டினியூஸ் ஊக்கம் எங்களுக்கு அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு தேவையாக இருக்குது. சுவாமிஜியோட விஷ் படி எல்லாம் இந்த அகடமிக் ப்ரோக்ராம் எல்லாமே வந்து ஃப்ரீ. அது மட்டும் நோபடி நீட்ஸ் டு திங்க் தட் ஆத்ம வித்யா 6ஓ இல்லை அவசானோ இல்லை சாண்டிங்ஸோ எதுவுமே வந்து தெர் ஆர் நோ சார்ஜஸ், எல்லாமே ஃப்ரீ. ஏன்னா சுவாமிஜி அப்படி சொல்லிட்டு போயிருக்கார். ஐ டிட் நாட் ரிசீவ் எனி ஆஃப் திஸ் வாட் ஐ ஹவ் ரிசீவ்டு ஃப்ரம் மை குருஸ். என்னோட குருக்கள்கிட்ட நான் வந்து ஒன்றும் கொடுத்து நான் படிக்கலை. அதனால் இது யாருக்கு காப்பிரைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக்காகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கார் சுவாமிஜி. வீடியோஸே இருக்குது. சுவாமிஜி ஒரு வீடியோ இல்லை, 10-15 வீடியோ இருக்குது. அதில் சுவாமிஜி சொல்லியிருக்கார் எல்லாம் ஃப்ரீ. அது அப்படி தான், அதான் சுவாமிஜியோட இது. ஸோ தட் இஸ் சம்திங் வி ஆல்சோ டோன்ட் வாண்ட் டு காம்ப்ரமைஸ். தட் கிரைட்டீரியன் வில் பி எவர் ஃபாலோட் பை ஆல் த குரு சேவக்ஸ். So this will be our fitting tribute to our Pujyasri Swamiji. We now look forward to your encouragement. உங்கள் என்கரேஜ்மெண்ட் எப்படி எங்களுக்கு வேணும்னா சாலிட் பார்ட்டிசிபேஷன் பை வே ஆஃப் லேர்னிங். அதான் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். பணம்லாம் கூட அப்புறம் வரும். பை வே ஆஃப் லேர்னிங். ஸோ பிரிங் மோர் பீப்புள் டு திஸ் லேர்னிங் இஸ் வாட் ஐ எம் டெல்லிங் யூ, ரிக்வெஸ்டிங் யூ. இப்போ வந்து அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு விஷயம் இருக்குது. May 10th happens to be the Mahasamadhi day of Pujyasri Swamiji. Anniki again we will have an assemblage like this. So please make note of that. Anga adhili vandu some new announcements. We are working on few other things, interesting announcements that will be made on this day. We are taking the guidance of Swamijis and there are some work in progress. Adha patti namba pesuvom. ஸோ இதுக்கு வந்து இதெல்லாம் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஐ ஹாவ் சம் ஒரு கவிதை ஒன்று இருக்குது. அது வந்து யார் பண்ணான்னா சிங்கப்பூரில் ஸ்ரீனிவாசன்ஜி, விச் நம்ம கார்த்திகேய சிவாச்சாரியார்ஜி அவர் வந்து சொல்லியிருக்கார். அவர் வந்து மத்தியானத்தில் போய் நாங்கள் படிப்போம் அப்படின்னு ஒருத்தர் ஆற்றுக்கு, ஸ்ரீனிவாசன்ஜி வந்து இன்னைக்கு இந்த மங்களகரமான இந்த நாளில் நான் வந்து ஒரு கவிதை ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படின்னு ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார். அந்த கவிதையை வந்து ஒரு 8 லைன் தான். அதை வந்து உங்களுக்கு படிக்கிறேன், நீங்கள் அதை கேளுங்க. இப்போ இந்த கவிதை என்னென்னா வந்து இதில் வந்து ஒரு இடத்துல வந்து தன் அறிவுன்னு வரும். அந்த தன் அறிவுங்கிறது வந்து இட்ஸ் ரெஃபர்ஸ் டு ஆத்ம வித்யா. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதை நான் படிக்கிறேன். தன்னை சுற்றி இருப்பதை அறிவதால் பயனில்லை, தன்னைத்தானே அறிவதே வாழ்வின் பயன் என்றே தன்னைத்தானே உணரும் வழி முறையாக கண்டு தன்னை தாண்டி மற்றோர் உயர் திட்டமிட்டாரே சுவாமிஜி பண்ணியிருக்கார். தன் அறிவு, அதுங்க தான் ஆத்ம வித்யா.
தன்னறிவு என பொருத்தமாக பெயருமிட்டாரே, தன் வழியில் அதில் சீராக படிகள் அமைத்தாரே. கார்த்திகேயம் சிவஞ்சி அதை பற்றி பேசினார், எப்படி அனுஷ்டானத்தை பற்றி பேசினார், அதான் அவரும் எழுதியிருக்கார். தன் வழியில் அதில் சீராக படிகள் அமைத்தாரே, தன் முனைப்போடு கற்க உற்சாகம் ஊட்டினாரே, தன் உடலை உகுத்தாலும் உணர்வில் உள்ளாரே, தன் உடலை உகுத்தாலும் உணர்வில் உள்ளாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா ஸ்ரீனிவாசன்ஜி சொல்லியிருக்கார். நான் அவர்கிட்ட சொன்னேன், இன்னைக்கு நான் அதை ரொம்ப அழகா இருக்கு, அதை படிக்க போறேன்னு சொல்லிட்டு. இதுதான் நாங்கள் சொல்ல வேண்டியது. ஸ்ரீ குருபியோ நமஹ. நன்றி. அடுத்து ஸ்ரீ பிரம்மாத்மானந்த சுவாமிஜி அவர்கள் அனுகிரக பாஷணம் வழங்க இருக்கிறார்கள். ஸ்ரீ பிரம்மாத்மானந்த சுவாமிஜி அவர்கள் பூர்வாசிரமத்தில் ரிக்வேத அத்தியனம் செய்தவர்கள், மந்திர சாஸ்திரங்களை நன்றாக அறிந்தவர்கள். பரம பூஜ்ய ஸ்ரீ பரமார்த்தானந்த சுவாமிஜி அவர்களிடம் வேதாந்த சாஸ்திரத்தை கற்று, ஸ்ரீ ஓங்காரானந்த சுவாமிஜி அவர்களிடமும் வேதாந்த சாஸ்திரத்தை கற்று, சுவாமிஜியிடம் கடைசியாக துறவர தீட்சை பெற்றவர். சுவாமிஜி இவருக்கு தான் கடைசியா சந்நியாச தீட்சை வழங்கினார்கள். திருவண்ணாமலையில் அந்தఃகரண ஞான நிலையம் என்ற அற்புதமான ஒரு ஆசிரமத்தை அமைத்து வேதாந்த சாஸ்திரத்தை முறையாக மிக அழகாக சம்பிரதாயமாக கற்பித்து வருகிறார்கள். Now Swamiji will be delivering the Anugraha Bhashanam in English. Sahana vavatu sahano bhunaktu sahaviryam karavavahai tejasvinavadhitamastu ma vidvishavahai. Om shanti shanti shanti. My salutations to Dakshinamurti Adiguru Bhagavan Shankaracharya, Pujya Dayananda Swamiji, Paramarthanandaji, and my Guru Omkaranda Swamiji, and Sakshat Kritanandaji, and all the Acharyas of Atma Vidya Parampara, Swaminis and Swamijis. To excel in any field in our life, two factors are very important. One is Ishvara's grace, which is universal and always available, the grace of Bhagavan, and one's own self-effort, swaprayatna. Any field let it be it sacred or secular. If it is a secular achievement, we all need Bhagavan's grace and swaprayatna. With respect to spiritual achievement, again we need Bhagavan's grace. To tap Bhagavan's grace, we need effort, which is in the form of tapas. What is tapas? You all have heard. Tapas is derived from the word tapam, tap, tapati, tapaha, which will burn. Willingly undergoing some discomfort is tapas. Willingly, voluntarily. Basic example is upavasam. Upavasam is also a tapas. What does we do on upavasam? Provided we should not eat anything. There are different levels of upavasam. Not taking one's own saliva is uttamottama upavasam. The next stage of upavasam is only having water, jalam. Third level, only fruits. Fourth level, only tiffin. Fifth, morning breakfast and afternoon breakfast, skipping dinner. Sixth, having 3 meals a day. Or in between, they say in between 2 meals, I fast, that is also upavasam. So basically what I am telling is, tapas is very much required for a spiritual achievement. Spiritual achievement, when I mean, it is moksha according to Advaitam, Atma Jnanam. So this is very much required. If this has to be the goal, tapas voluntarily giving up the comfort zone is very much required. That way, Krishna in the 17th chapter, when we were reading the Bhagavad Gita in the morning, he classifies us tapas as Sattvika tapas, Rajasika and Tamasika tapas. And then he also classifies us tapas as Sharirika tapas, Manasika tapas and Vachika tapas. So for a Vedantin or for a sadhak, Vachika tapas is very much important.
On this we will dwell sometime. We know human beings are a unique species, not like animals, because we have the faculty of buddhi. We know the famous Subhashitam, Ahara Nidra Bhayamaiturancha. In the same line, the power of speech is also very much important. Just imagine if Bhagavan had given only the buddhi shakti for us and had not given the power of speech, we are equal to animals. And also imagine if the power of speech we had not there, if it was not there, we are equal to animals. None of the schools, colleges, even Vedanta Shravana would not have taken place. So knowing that the power of speech is very required, very much mandatory, in line with the faculty of buddhi, we must have gratitude first to accept that Bhagavan has given this power of speech to all the human beings. Once we have this gratitude, we should have that adarata, that respect. The more respect we have towards the faculty of speech, the more humble we should become. Because buddhi is a place where all the words gets generated. It is a Brahmasthana. Brahma is the creator. So where do we create all the words? In the buddhi. And once we create, it has to come out through whom? Through Saraswati, Vak. So there should be a harmony between buddhi and Vak, between Brahma and Saraswati. I should entertain healthy thoughts in the buddhi so that the healthy words will come out. So this is Sattvika tapas. Sattvika Vachika tapas. Once I know this itself is important, then I should also see how quality are my words. The famous Subhashita says, Lakshmi vasati jihvagre mitra bandhavaha, maranam chaiva jihvagre maranam chaiva jihvagre maranam dhruvam. Some shloka like this. So, your friends, relatives are all with you only when you speak healthy. The moment you entertain rajasic and tamasic vruthis, when you speak harsh words, all your relatives go away. So once I know the value of speech, then we should work on the quality of speech. How do I work on quality of speech? We should have a basic rule that I will take a sankalpa that I will talk only to those people who will listen to me completely. What is the rule? If my words should be of quality in nature, I will talk only to those people who will listen to me completely. A surprise, you see, some of you are laughing. Nobody will listen to you completely. That way, you should not talk. You need not talk. Vachika tapas means you should talk only to them who will listen to you completely, which is not possible in this world. That means you should not talk. You should be in maunam. No husband will listen to wife properly, no wife will listen to husband properly. Not completely. Krishna says in the 17th chapter, Maunam is manasika tapas. Manas prasada saumyatvam maunam atma vinigraha bhava samshuddhirityetat tapo manasamuchyate. So what is the step 1? Reverential attitude or gratitude towards Bhagavan that he has given this faculty of speech to us. Having known that greatness, quality is very important. Just as in the manufacturing industries, when the smoke goes out, there are a lot of tests which some agencies does. Only non-harmonious smoke should come out. Similarly, if my words have to come out, it should be well assessed inside. So my words are like smoke. If it is better, it is like an incense smoke. Agarbatti madri smoke vanda nalladu. Enukku nalladu? Passive, pakkathula irpare, avarku nalladu. If the smoke is harmonious, if my speech are more of rajasic and tamasic nature, it not only harms me, as they say, passive smoking is more injurious than the self-smoking.
ஸோ பேசணும்னா நல்லா பேசணும், இல்லை பேசக்கூடாது. மௌனம் இஸ் பெட்டர். திஸ் வில் ஹெல்ப் அஸ் இன் மோக்ஷம். Tapas is very much required. Vachika tapas is very much required. So this is the third point. Have a quality speech. And fourth importantly is, Krishna himself has advised us, see the 4 parameters. If at all after, if people listens to you completely and if you feel, okay, I need to talk with these 4 parameters. He says, Anudvegakaram vakyam, satyam vakyam, priyam vakyam, hitam vakyam. If my words have to come out, only these 4 words should come out, not anything else. It should be anudvegakaram. Na udvegakaram vakyam anudvegakaram. You should never speak, you or we should never speak those words which will create a scar in the minds of an individual. It should be always pleasant words. If it is not pleasant, don't talk. Swami, you are a Swami, you will talk on stage like this because you have been given an opportunity to speak, but Vyavahara, it is very difficult. It is not at all possible in house. Agreed. Himsa is not an absolute value, it is relative. You can have a violence kind of a words only if you follow the first 3 rules. What is that? Sama, Dana, Beda. If those 3 are not properly told and then not practiced, then only you can have a udvegakara vakyam. First we should put efforts in having a pleasant speech. Anudvegakaram vakyam. Then satyam vakyam. Not possible, Swamiji, in this Kali Yuga, especially when people are doing business, they say not at all possible. Our profits rely on telling lies, isn't it? If you want moksha, maximum, not maximum, as far as possible, tell the truth. If you are not able to tell the truth, at least remain silent. As Paramarthananji nicely puts, he says, categorize your speech into avoidable lies and unavoidable lies. He doesn't say truth and non-truth. He knows, or we all know, that our life is determined only by lies. So he says, first categorize yourself from avoidable and non-avoidable. Whatever you can avoid in a day-to-day activities, start doing that. Don't speak lies. Satyam vakyam. As much as possible, it should be satyam. Priyam vakyam. It should be pleasant. Though you speak from the words, your body language is also very much important. You cannot say, Swamiji, you spoke very well. You cannot do like this. Isn't it? Swamiji, you spoke very well. How is it? It seems, Paramarthanji told, when he used to come in Bangalore once a year, he used to have talks in MES Kishore Kendra. So the host, the one who had organized the Pravachanam, on the last day he came and met Swamiji, gave a lot of fruits, Guru Dakshina, and he stood up and raised his voice and said, Swamiji, you are doing a very good, excellent work. Every year you have to come, as if Swami ki titta madri pesinaru. So it is a truth, satyam, but it is not priyam. So it should be truth and it should be pleasant also. So body language is very much important when you are speaking. In fact, body language alone will heal a person. The more you are hearing to the person, it shows that, okay, somebody is listening, let me speak more. So body language is important. Satyam vakyam, priyam vakyam. And hitam vakyam. Finally, it should benefit both the speaker and the listener. It should not be one way, it should be 2 way. So what should we speak? Speak only pleasant words, speak only Shastra. Ishavasya ashram in Rishikesh, there is one Mahamandaleshwar whom I know, even right now he is there. He doesn't speak anything apart from Shastra. In 18 hours in a day, he speaks only Shastra. Even if it is a Q&A session, it should be based on Shastra. He says all your questions will be answered in the Shastra itself. No personal time.
evening meeting, morning meeting, only Shastra. If words have to come from you, if you are a sadhak, something related to religious activities or spiritual activities, that alone should come. That alone will make every human a real human being. Because this Vachika tapas is there. Na? If we don't control ourselves, however much we read Vedanta, it is only information. As Swamiji says, Paramarthanji, it will never become transformation. The moment it becomes transformation, you should have your walk within yourself. That Swami, whom I said in Mahamandaleshwar, he is always in Maunam. If words come from his mouth, it will be only Shastra. Only Upanishad, Gita, Brahma Sutra. Nothing else he speaks. Vakshuddhi. This way only, when you train your mind, train your words, when you refine your words, this will help in Chitta Shuddhi. This will help in quality life, not only japa and meditation. This is the real personality development. Thousands of japa, purascharana, everything we do, but you look at your own mind, look at the way we speak. What is the use of such japa? Think. Vedanta is practical. Vedanta is never theory. In Vedanta, practical and theory are one and the same. It should immediately seen in my personality. And best way is Vachika tapas. Observing this tapaha and not talking apart from Shastra, not talking apart from Bhagavad Namasmarana. If at all if I have to speak about Bhagavan. If at all I have to utter something, chant Bhagavan's Nama. If at all if you have to speak, chant about your own glory, that is I am Poorna Ananda Brahma Asmi. Only this way when you do, quality of speech is increased, quantity will get drastically reduced, then you are a fit candidate for moksha, Advaita moksha. With this Advaita moksha only, Bhagavan Krishna will say, I will bless you. Dadamite buddhi yogam tam. Only for those people Bhagavan will bless. Not just speaking rajasic words, tamasic words. Think, the more we study Vedanta, more internalize it should become. You should not have an icha to speak. After knowing everything is Atma, what will you speak? Who is there to speak? This is realization. This is nididhyasanam. If vasana forces you to speak, then it should be only dharma and moksha, not artha and kama. That way, if you can practice, it is good for our Guru Parampara. It is good for Guru Parampara in the sense, whatever Guru has taught us, it is good for them, so that my Shishya has also learned what I am teaching, and more good for me, so that I can practice what I speak. This way I suggest all of you have some Vak Tapas, because it is not late. 2026 have just started. You can take a resolution and forget tomorrow also. So resolution should not be always 1 year. It should be one day by one day. Today I try to speak Sattvic words, only 24 hours. Just as Rahul Dravid, the cricketer, said, I play for a day. Then when he was probed further, he said, I will play for a session, 2 hours in a test match. 2 hours is one session. Then further you probe, he said, I will play for 60 balls. Further he said, I will play for 6 balls. And then he said, the current ball, first ball, the next ball when the bowler is bowling. That way, first ball if you are able to concentrate, next ball you will concentrate. That way the entire test series. That is how he has become great. So resolution or sadhana or keeping promises, it should be not for entire Jan to December. It should be day by day. You have to maintain some journal introspection. Every month you should maintain a book and write. As Swami Shivananda Maharaj of Rishikesh, he says, there is a book called Sadhana, if you have seen. Blue color, 400-page volume, 400 this thing book. He says, maintain some journal. What time you have woken up, how much you spoke, whether it was really nikva. There will be a scenario for you. You have to assess the scenario. Did you speak more than what is required?
see that and then write in the book. After 1 month, you only review. You will know unnecessary thing would have come. So this way, we only have to monitor. Guru will only teach the effort. That is why prayatna has to be in the form of tapas when it comes to sadhana, spirituality. That way, when we all do, moksha is here and now. Iha iva tayarjita sargaha. With this, I would like to conclude my speech. Om asatoma sadgamaya tamasoma jyotirgamaya mrityorma amrutam gamaya. Om shanti shanti shanti. Thank you so much, Swamiji, for the powerful message. We assure you that we will remember and follow this. We understand why Swamiji has kept Vak Yajnena Kalpatam as the motto in all his classes. And we take this opportunity to express our sincere gratitude to you, Swamiji, for guiding the Atma Vidya team on the day-to-day activities. அடுத்ததாக பூஜ்ய ஸ்ரீ சாக்ஷாத் கிருதானந்த சுவாமிஜி அவர்கள் அனுகிரக பாஷணம் வழங்குவார்கள். சுவாமிஜி அவர்களை நாம் அனைவருக்குமே தெரியும். சுவாமிஜி அவர்கள் ரிஷிகேஷ் தயானந்த ஆசிரமத்தின் சீஃப் ஆச்சாரியா, எய்ம் ஃபார் சேவா, சுவாமி தயானந்தா எஜுகேஷனல் ட்ரஸ்ட் முதலிய பல அமைப்புகளின் ட்ரஸ்டி, மிக முக்கியமாக திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமி ட்ரஸ்ட் அந்த தேரோட்டத்தை வழிநடத்துபவரும் சுவாமிஜி அவர்கள்தான். எல்லாவற்றையும் விட மிக முக்கியமாக சாக்ஷாத் சரஸ்வதியாக, ஆதிசங்கராக, தட்சிணாமூர்த்தியாக நமக்கு இந்த அத்வைத வேதாந்தத்தை ஆர்ஷ வித்யா பரம்பரையில் மிக அற்புதமாக உபதேசித்து வரும் மகாத்மா சுவாமிஜி அவர்களை அனுகிரக பாஷணம் வழங்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தயாகரம் தயாகாரம் தாந்தம் தர்ம பிரவர்த்தகம் பிரணமாமி தயானந்தம் மதாச்சாரியவரம் பரம். பேரூரில் அவதரித்த பெரும் கருணை கடலே, பேறு பெற்று பாரெங்கும் பரவியனின் புகழ் போற்றி, பேர்வடிவம் இல்லாத பரம்பொருளை காட்டியே பேரின் ஒயுமுன்னே நின் பெரும் பதம் பெருவிப்பாயே. திஸ் இஸ் ஆன் சுவாமிஜி. பேரூரில் அவதரித்த பெருங்கருணை கடலே. அவர் சொன்ன மாதிரி கோஷ்டேஸ்வரபுரி, அது பேரூருங்கிறது தான் கோஷ்டேஸ்வரபுரி. பேரூரில் அவதரித்த பெருங்கருணை கடலே, பேறு பெற்று பாரெங்கும் பரவியனின் புகழ் போற்றி, பேர் வடிவம் இல்லாத பரம்பொருளை காட்டியே. நாமரூபம் இல்லாத, பேர் வடிவம் இல்லாத, நாமரூபம் இல்லாத, நாமரூபம் இல்லாத அந்த பரம்பொருளை எங்களுக்கு காட்டி, பேர் என் ஓயுமுன்னே நின் பெரும்பதம் பெருவிப்பாயே. என்னுடைய பேர் போகிறதுக்கு முன்னாடி என் பெயர் ஓயுமுன்னே, பிஃபோர் ஐ லீவ் திஸ் வேர்ல்டு, என்னோட பேர் இருக்க போகிறதில்லை. பெரியவாள் பேர்லாம் இருக்கும், நம்ம பேர் இருக்க போகிறதில்லை. பேரன் ஓயும் முன்னே நின் பெரும்பதம் பெருவிப்பாயே. நீ சென்றடைந்த பதத்தை எங்களுக்கு காட்டுவாயாக. நாங்கள் இதை பெறச் செய்வதற்காக அனுகிரகம் செய்வீர்களாக. ஐ ஜஸ்ட் தாட் ஆஃப் இட். பேரூர், ஐ தாட் எவ்ரிதிங் கேம் பேரூர். இப்போது இவாளெல்லாம் ஒரு அவதார புருஷர்கள் சொல்லலாம். நம்ம வியாசர், சங்கரர், நம்ம பூஜ்ய சுவாமி தயானந்த சரஸ்வதி, நம்ம சுவாமிஜி எல்லாருமே அவதார புருஷர்கள்ங்கிற வரிசையில் போடலாம். அவதாரத்துக்கும் அவதார புருஷர்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவதாரம்னா நமக்கு தெரியும், 10 அவதாரங்கள் இருக்குது, 9 நடந்திருக்கு, இன்னொன்று பாக்கி இருக்குது. இந்த அவதாரங்களில் பகவான் இருக்க இந்த சரீரத்தை மாயா சக்தியின் மூலமாக நிர்மாணம் பண்ணுறார்.
ஒரு குறிப்பிட்ட லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக அவதாரங்கள், பல லட்சியங்களை நிறைவேற்றுவதற்காக அவதாரங்கள், இப்படி ரெண்டு இருக்குது. மத்ஸ்ய கூர்மாதி அவதாரங்கள்லாம் ஒரு லட்சியம், அந்த லட்சியம் முடிஞ்ச உடனே அவதாரம் மறைஞ்சு போய்டும். ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் பல லட்சியங்கள் இருக்குதில்ல, தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணி அதர்மத்தை ஒழித்து, இப்படி பல லட்சியங்கள் இருக்குதில்ல. இந்த மாதிரியான அவதாரங்களில் பகவான் ஒரு சரீரத்தை எடுத்துக்கொள்கிறார். இந்த சரீரத்தினுடைய உண்மை என்ன, அவதாரத்தினுடைய உண்மை என்ன? பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் சொல்லியிருக்கார் நல்லா. அதை சங்கரர் இன் இஸ் பாஷ்யா, அவருடைய பாஷ்யத்தில் நல்லா சொல்லியிருக்கார். சஹ பகவான் ஞான ஐஸ்வர்ய சக்தி பல வீரிய தேஜோபிஹி சதா சம்பன்ன அபி. இந்த மாதிரியான எல்லா ஐஸ்வர்யங்களையும் கூடிய பகவான் ஞான ஐஸ்வர்ய சக்தி பல வீரிய தேஜோபிஹி சதா சம்பன்ன. திரிகுணாத்மிகாம் வைஷ்ணவீம் ஸ்வாம் மாயாம் மூல பிரகிருதிம் வசீகிருத்திய. இந்த திரிகுணாத்மகமான இருக்கிற அந்த மாயை, சத்வரஜஸ் தமோகுணாத்மாக இருக்கிற மாயையை ஸ்வாம் மாயாம், தன்னுடைய மாயா சக்தி, வைஷ்ணவீம் ஸ்வாம் மாயாம் மூல பிரகிருதிம், இந்த ஜகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய சக்தி, அதை வசீகிருத்திய தன் கையில் வைத்துக்கொண்டு, ஸ்வமாயையா தேகவான் இவ ஜாதக இவ லோகானுகிரகம் குர்வன் இவ லட்சியத்தை. இந்த இவங்கிறது அதுதான் வேதாந்தம். வேதாந்தம் இவன், அந்த ரெண்டு லெட்டர்ஸ் தான் வேதாந்தம். இ வகார அகார, இவல எல்லாம் அடங்கி போயிடுது. entire Vedanta is contained in two words, two letters. இவ தேகவான் இவ, சரீரம் உடையவர் மாதிரி போல், இவங்கிறதுக்கு மாதிரி போல்னு சொல்லலாம். தேகத்தை உடையவர் மாதிரி, ஜாதக இவ பிறந்தவர் மாதிரி, லோகானுகிரகம் குர்வன் இவ லோக அனுகிரகம் செய்கிறவர் மாதிரி, லட்சியத்தை. இதுதான் அவதாரத்தினுடைய ரகசியம். இந்த 4வது அத்தியாயத்தில் பகவான் கிருஷ்ணர் சொன்னார், அஜோபிசன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாம் யாத்ம மாயையா. இப்போ இந்த மாயா, இந்த அவதார சரீரங்கிறது மாயாமயமான சரீரம். இதை எந்த உண்மையில் சேர்க்கலாம்? இதை நமக்கு தெரிந்த உண்மை 3 உண்மை இருக்குது. ஒன்று பாரமார்த்திக சத்தியம், இன்னொன்று வியாவகாரிக சத்தியம், இன்னொன்று பிராதிபாசிக சத்தியம். பாரமார்த்திக சத்தியங்கிறது எப்பொழுதுமே இருக்குது, அது வந்து போகக்கூடியதில்லை, எப்பொழுதுமே இருப்பது பாரமார்த்திக சத்தியம், உண்மையான பரம்பொருள். பிராதிபாசிக சத்தியம்னா நாம் மட்டும் பார்க்கக்கூடியது, நம்முடைய அனுபவத்தில் மட்டும் இருக்கக்கூடியது. அது எது? கனவு மாதிரி. கனவு என்பது இன்னொருவரோடு நாம் ஷேர் பண்ணிக்க முடியாது. கொஞ்சம் நீங்களும் வந்து பாருங்கள் என்னுடைய கனவன்னு சொல்ல முடியாது. கனவு நான் மட்டும் பார்ப்பது, நான் மட்டும் அனுபவிப்பது. அதுக்கு எவ்வளவு சத்தியம் இருக்குது? பார்க்கிற வரையிலும் சத்தியம். ஸ்வகாலே சத்தியவத் பாதி, நாம் பார்க்கிற வரையிலும் அது இருக்குது, அவ்வளோதான். அதுக்கு பேர் பிராதிபாசிக சத்தியம், சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி. இதுக்கு ரெண்டுக்கும் இடையில் ஒன்று இருக்குது, வியாவகாரிக சத்தியம். இந்த வியாவகாரிக சத்தியம்ங்கிறது நான் மட்டும் பார்க்கக்கூடியதில்லை, எல்லோரும் பார்க்கக்கூடியது.
எல்லோருடைய அனுபவத்திற்கும் கிடைப்பது. இந்த உலகம்ங்கிறது எல்லாரும் அனுபவிக்கலாம், எல்லாரும் பார்க்கலாம், கேட்கலாம், அனுபவிக்கலாம். இது இருக்க நான் பார்க்குற கனவு மாதிரி இல்லை. அதனால் இதுக்கு பேர் ஆப்ஜெக்டிவ் ரியாலிட்டி. இது சப்ஜெக்டிவ் ரியாலிட்டின்னு என்ன? நான் பார்க்கிறேன் அதனால் இருக்குது. ஆப்ஜெக்டிவ் ரியாலிட்டின்னா என்ன? அது இருக்கிறதுக்கு நான் பார்க்கிறேன். இப்போது ரெண்டு, ஒன்று பாரமார்த்திக சத்தியம், இந்த வியாவகாரிக சத்தியம், பிராதிபாசிக சத்தியம். இந்த ரெண்டில் இந்த அவதாரத்தை எதில் சேர்க்கலாம்? பகவானுடைய சரீரம் இருக்குது, ராம சரீரம், கிருஷ்ண சரீரம், இந்த அவதாரங்கள்லாம் இருக்குது. அது ரெண்டில் எதில் சேர்க்கலாம்? பிராதிபாசிகத்தில் சேர்க்க முடியாது. ஏன்னா எல்லாரும் அனுபவிச்சா, ராமர் கிருஷ்ணர் இவா எல்லாரும் அனுபவிச்சா அந்த சரீரத்தை. அதனால் அது பிராதிபாசிக சத்தியம் சொல்ல முடியாது. வியாவகாரிக சத்தியம் சொல்லலாமோ? ஏன்னா எல்லாரும் பார்த்தாலே பகவானுடைய சரீரத்தை, அது வியாவகாரிக சத்தியம் சொல்லலாமான்னாக்க வியாவகாரிக சத்தியமாகவும் சொல்ல முடியாது. ஏன்னாக்க வியாவகாரிக சத்தியங்கிறது கர்மாவுக்கு உட்பட்டது. நம்மெல்லாம் பிறக்கிறோம், நம்ம பிறக்கிறது எப்படி? கர்மாவினால். இந்த சரீரமானது கர்மாவினால் ஏற்பட்டது. இப்போ பகவானுடைய சரீரம் எந்த கர்மாவினால் ஏற்பட்டது? பகவானுக்கு கர்மா இருந்ததுனாக்க நமக்கும் அவருக்கு என்ன வித்தியாசம்? அப்போது பகவானுடைய சரீரம் கர்மாவுக்கு உட்பட்டது இல்லை. அப்போது இந்த அவதாரங்கிறது வந்து போயிடுத்து. அதனால் பாரமார்த்திக சத்தியம் இல்லை, பிராதிபாசிக சத்தியமும் இல்லை, வியாவகாரிக சத்தியமும் இல்லை. என்னாக்கா அது கர்மாவுக்கு உட்படாதது. அது இந்த வியாவகாரிகத்துக்கும் பிராதிபாசிகத்திற்கும் இடையில் உள்ள ஒரு உண்மை. இது அவதாரம். அதுக்கு உபாதான காரணம் என்னன்னு கேட்டானாக்க சொல்லலாம், பக்தர்களுடைய ஒரு பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையுடைய பலன் இந்த பகவானுடைய சரீரம் சொல்லலாம். இது அவதாரம். பகவான் தானாக எடுத்துக்கொண்ட ஒரு தன்னுடைய மாயா சக்தியின் மூலம் தானாக எடுத்துக்கொண்ட ஒரு சரீரம். அவதார புருஷர்கள்ங்கிறோம். அவதார புருஷர்கள்ங்கிறது பகவானுடைய ஒரு அம்சம், ஒரு ரே, பகவானுடைய ஒரு விபூதி. இந்த பகவானுடைய விபூதி தான் இந்த மாதிரியான அவதார புருஷர்களாக இருக்கிறார்கள். இந்த விபூதிங்கிறது 10வது அத்தியாயத்தில் கீதையில் விபூதி யோகம்னு ஒன்று இருக்குது. எல்லாமே பகவான் நான் தான்ங்கிறார். இந்த உலகமே நான் தான், இருப்பதெல்லாம் இறைவனே, இருப்பதெல்லாம் இறைவனே தெரியலையே அப்படின்னாக்க அப்போ அதுக்காக சிலதெல்லாம் சொல்கிறார். இதில் என்ன பாரு, இதில் என்ன பாரு. ஆதித்யானாம் அகம் விஷ்ணு, ஜோதிஷாம் ரவிஹி அம்சுமான். இந்த மாதிரி நிறைய சொல்கிறார். ஹோல் 10th சாப்டர் முழுக்க இது தான். அதுக்கப்புறம் சொல்கிறார், யத்யத் விபூதிமத் சத்வம் ஸ்ரீமத் ஊர்ஜிதம் ஏவவா தத்ததேவாவ கச்சத்வம் மம தேஜோம்ச சம்பவம். எங்கெங்கெல்லாம் ஒரு விபூதி இருக்கிறதோ, யத்யத் விபூதிமத் சத்துவம், சத்துவமாக இருக்கக்கூடியது, விபூதிமத் சத்துவம் மகிமையோடு கூடியது, விபூதிமத் சத்துவம் ஸ்ரீமத் எங்கு லக்ஷ்மி இருக்கிறதோ, ப்ராஸ்பரிட்டி எங்கு இருக்கிறதோ, ஊர்ஜிதம் எங்கு சக்தி இருக்கிறதோ, பவர் எங்கு சக்தி இருக்கிறதோ, சாதாரண சக்தி இல்லை, பிரமிக்க வைக்கக்கூடிய சக்தி, பிரமிக்க வைக்கக்கூடிய மகிமை, பிரமிக்க வைக்கக்கூடிய செல்வம், இதெல்லாம் எங்கெங்கு இருக்கிறதோ அது என்னுடைய அம்சம். அவகச்ச, தெரிந்து கொள். என்ன தெரிஞ்சுக்கணும்? இதெல்லாம் பகவானுடைய அம்சம்னு தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இந்த க்ளோரிஃபைடு பர்சன்ஸ் ஆர் தேர். அந்த வரிசையில் அவதார புருஷர்கள் இருக்கிறார்கள். நமக்கு அவர்களுடைய சக்தியை பார்க்கும்பொழுது பிரமிப்பாக இருக்கிறது. சுவாமிஜி அவருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி
பிரதாப், கார்த்திகேய சிவம். ஒரு பிரமிப்பு ஏற்படுகிறது. சுவாமிஜியோட பேச்சை கேட்கும்போது பிரமிப்பு ஏற்படுகிறது. எங்கிருந்தெல்லாமோ அது மேற்கோள் காட்டுறார். அந்த ஒரு சொல்லிக் கொடுப்பதில் ஒரு தெளிவு இருக்கிறது. இந்த மாதிரி பல அம்சங்கள் இதில் பார்க்குறோம். நம்ம பிரமிக்க வைக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது. நம்ம மேற்கொண்டு பார்க்கலாம் அதை. அப்போது அது ஒரு பகவானுடைய அம்சம். பகவானுடைய அம்சம்னா அவதார புருஷர்கள். வியாசரில் பார்க்குறோம், சங்கரரில் பார்க்குறோம், நம்ம சுவாமி தயானந்த சரஸ்வதிக்கிட்ட பார்க்குறோம், நம்முடைய சுவாமிஜிக்கிட்டையும் பார்க்குறோம். இதெல்லாம் அவதார புருஷர்கள். அந்த மாதிரி அவதார புருஷர்களாக பார்க்கறதுக்கு அவர்கிட்ட என்ன இருந்ததுனாக்க 3 அம்சங்கள் இருக்குது. ஒன்று தர்ம அனுஷ்டானம், இன்னொன்று சாஸ்திர பிரச்சாரம், இன்னொன்று தர்ம அனுஷ்டானம், சாஸ்திர பிரச்சாரம் அண்ட் தர்ம பிரச்சாரம். அனுஷ்டானம் பிரச்சாரம் 2 இருக்குது. அனுஷ்டானம் ஒன்று, தர்ம பிரச்சாரம் ஒன்று, அண்ட் சாஸ்திர பிரச்சாரம். தர்ம அனுஷ்டானம்ங்கிறது அறநெறி, வேதநெறி. வேதநெறிங்கிற புஸ்தகம் மூலமாகவும் தன்னுடைய பிரவச்சனங்கள் மூலமாகவும் இந்த தர்மத்தை நன்றாக பிரச்சாரம் செய்தார். சுவாமிஜி தர்மத்தை நன்றாக பிரச்சாரம் செய்தார். இரண்டாவது சாஸ்திர பிரச்சாரம். சாஸ்திர பிரச்சாரம் இப்போ தான் பார்த்தோம். ஆத்ம வித்யா, தன்னறிவு என்ற ஆத்ம வித்யா பிரச்சாரம். மூன்றாவது தர்ம ரக்ஷணம். தர்ம ரக்ஷணம். இந்த தர்ம ரக்ஷண சமிதியின் தலைவராக இருந்து பல செயல்களை செய்திருக்கிறார். தைரியமாக செய்திருக்கிறார். எதற்கும் பயப்படாமல் எது சரியோ அதை சரி என்று சொல்லுவதற்கு ஒரு தைரியம் வேணும். இந்த தைரியத்தோடு பிரச்சாரம் செய்தார். இதில் சில விஷயங்கள் இருக்குது. ஃபீச்சர்ஸ் ஆர் தேர், யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆர் தேர். இப்போது இந்த வேதங்கள் ஒன்று இருக்குது. சாதாரணமாக வேதங்கள் படித்தவா துறவிகளாக ஆகிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரேர். வேதம் படித்து வேத விற்பனராகி அங்கேருந்து துறவியாகிறது ரொம்ப ரேர், அதிசயம். சுவாமிஜி குருகுல வாசம் செய்து 12 வருடங்கள் குருகுல வாசம் செய்து இந்த வேதத்தை நன்றாக படித்தவர். அந்த வேதத்தை படித்து தன்னுடைய வேதாந்த வகுப்புகளில் அந்த வேதத்தினுடைய சாரத்தை சேர்த்து சொல்வார். இந்த கைவல்ய நவநீதம்னு ஒன்று இருக்குது புஸ்தகம். அதில் தாண்டவராய சுவாமிகள் சொல்கிறார், பரந்த பார்க்கடல் முண்டு முன்னூல் வேதாந்தம் என்ற பரந்த வேதாந்தம் என்ற படர்ந்த வேதாந்தம் என்ற பார்க்கடல் முண்டு முன்னூல் குடங்களில் நிரப்பி வைத்தார் குறவர்கள் முன்னால் காய்ச்சி அதை கடைந்து எடுத்து அளித்தேன் கைவல்ய நவநீதத்தை சொன்னார். படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல். இது வேதாந்தங்கிறது ஒரு பார்க்கடல், அனந்தமான நூல்கள் இருக்குது, பார்க்கடல் போன்றது. நம்மால் அதில் இறங்கி மூழ்கி அதை அனுபவிக்க முடியாது. அதனால் வாழ என்ன பண்ணா, பூர்வ ஆச்சாரியர்கள்லாம் என்ன பண்ணான்னாக்க அதை 3 குடத்தில் நிரப்பி காய்ச்சி வச்சுட்டாலாம், இல்லாட்ட கெட்டு போயிடும். 3 குடங்களில் முண்டு காய்ச்சி குறவர்கள் வைத்தார்கள். இவர் சொல்கிறார், நான் அந்த காய்ச்சின அந்த பாலை கடைந்து கைவல்ய நவநீதமாக அளிக்கிறேன். இதில் என்னோடது ஒன்றுமே கிடையாது, அதை கடையிறது தான் என்னுடைய வேலை. கடைஞ்சி கைவல்ய நவநீதமாக நான் அளிக்கிறேன்னு சொன்னார். நம்ம சுவாமிகள் இருக்க இந்த படர்ந்த வேதாந்தம்ங்கிறது இல்லை, படர்ந்த வேதங்கள் என்னும், அதுவும் வேதங்களும் அளவற்றது, அதுவும் பார்க்கடல் மாதிரி தான். அந்த படர்ந்த வேதங்கள் என்னும் பார்க்கடல் முண்டு முன்னூல் இல்லை, பன்னூல், நிறைய நூல்கள் இருக்குது இதில். இந்த பன்னூல் இதில்
இதையும் காய்ச்சி வைத்திருக்கா. வேதங்களுடைய ரகசியமும் நிறைய நூல்கள் இருக்குது, அளவற்ற நூல்கள் இருக்குது. நம்முடைய சுவாமிஜி அதை கடைஞ்சி, வேதாந்தத்தை கடைஞ்சி அதை கொடுத்தாச்சு. வேதங்களையும் கடைஞ்சி அதனுடைய சாரத்தை, ரகசியத்தை நமக்கு வேதாந்த வகுப்புகளின் மூலம் இடையிடையே மேற்கோள் காட்டி அதையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இது நமக்கு இந்த மாதிரி நமக்கு ஒரு அறிவு கிடைப்பது, சேர்த்து வேதத்தையும் வேதாந்தத்தையும் சேர்த்து கொடுத்தது நம்முடைய சுவாமிஜியினுடைய ஒரு பெரிய ஒரு யூனிக் ஃபீச்சர். அதனால் இவர்களெல்லாம் அவதார புருஷர்கள் சொல்லணும். அந்த அவதார புருஷர்கள் வரிசையில் நாம் இந்த சுவாமிஜியை பார்க்கிறோம். இவர் ஆச்சாரிய லட்சணம் இவரிடம் இருக்கிறது. ஆச்சாரிய லட்சணத்தின் லட்சணம் இவர்கிட்ட இருக்கு. ஆச்சினோதி சாஸ்திரார்த்தான் ஆச்சாரே ஸ்தாபயத்யபி ஸ்வயம் ஹ்யாச்சரதே தஸ்மாத் யஸ்மாத் தஸ்மாத் ஆச்சாரிய உச்சதே. ஆச்சினோதி சாஸ்திரார்த்தான், சாஸ்திரங்களுடைய அறிவை நன்றாக பெற்று, ஆச்சினோதி ஆசமந்தாத் சினோதி, சாஸ்திரார்த்தான் சாஸ்திரங்களை நன்றாக படித்து, ஸ்வயம் ஹ்யாச்சரதே அந்த சாஸ்திரம் சொன்ன வழியில் தான் நடந்து, ஆச்சரத்தை தான் நடந்து, ஆச்சாரே ஸ்தாபயத்யபி மற்றவர்களையும் அந்த வழியில் கொண்டு செல்பவன் ஆச்சாரியன் சொல்லியிருக்கார். சாஸ்திரத்தை தெரிந்து கொண்டு தெரிந்த வழியில் தான் நடந்து மற்றவர்களையும் அந்த வழியில் நடத்தி வைப்பவர் ஆச்சாரியன். நம்முடைய சுவாமியிடம் இது பார்க்கிறோம். ஆச்சினோதி சாஸ்திரார்த்தான், வேதாந்தங்களையெல்லாம் நன்றாக கற்றுக்கொண்டு நன்றாக தெரிந்து கொண்டு, ஸ்வயம் ஹ்யாச்சரதே அந்த வழியில் தான் நடந்து, அனுஷ்டானங்கள் செய்து அந்த வழியில் தான் நடந்து மற்றவர்களுக்கும் அதை உபதேசித்தவர், மற்றவர்களையும் அந்த வழியில் நடத்தி சென்றவர் நம்முடைய சுவாமிகள். இந்த ஒரு புனிதமான நாளில் அவரை பற்றி நினைக்க ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததற்கு சந்திரசேகர், பரசுராமன் போன்றவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். ஓம். பிரம்ம வித்யா மந்திரிலிருந்து ஆச்சாரிய ஸ்ரீ ரங்காஜி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கௌரவம் செய்யுமாறு ஸ்ரீ பிரம்மாத்மானந்த சுவாமிஜி அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது நிறைவு பிரார்த்தனை. அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம், கர்மயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருளாய், குறிகுணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய் குலவிடு தனிப்பரம் பொருளே, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதி முன் பனியே போல, நன்னிய நின் முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய், மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஓம் நம சிவாய சிவ ஓம் நம சிவாய. 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 ஆதியொடு அத்துவிதமான ஸ்ரீ குருவே,
ஓதி உணராதவர்க்கருளும் எம் பிரபுவே. ஆதியொடு அத்துவிதமான ஸ்ரீ குருவே, ஓதி உணராதவர்க்கருளும் எம் பிரபுவே. வேதநெறி காத்து தருமம் தழைத்திடவே, வேதநெறி காத்து தருமம் தழைத்திடவே, தேனியிலமர்ந்த ஓம்கார சத்குருவே, தேனியிலமர்ந்த ஓம்கார சத்குருவே. ஓம் நம சிவாய சிவ ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய சிவ ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய சிவ ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய சிவ ஓம் நம சிவாய. ஞான ஒளி காட்டி மெய்யன்பினை புகட்டி, ஞான ஒளி காட்டி மெய் அன்பினை புகட்டி, மோன சிவயோகமதுணர்த்தி இப்புவியில், மோன சிவயோகம் அது உணர்த்தி இப்புவியில். தியாக வழி வாழ்ந்து வழிகாட்டிய எம் திருவே, தியாக வழி வாழ்ந்து வழிகாட்டிய எம் திருவே, தேனியில் அமர்ந்த ஓம்கார சத்குருவே, தேனியில் அமர்ந்த ஓம்கார சத்குருவே. ஓம் நம சிவாய சிவ ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய சிவ ஓம் நம சிவாய. ஓம்